Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. நம்ம programming with C++ class 2 பார்த்துட்டு இருக்கோம். First classல நம்ம என்ன பார்த்தோம்? Language design and translation issues and elementary data types, right? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது object oriented concepts எல்லாமே டீடைலா நம்ம பார்க்க போறோம். Okay. So இங்க இந்த chapter actually மீன் பண்றது இதோட ஒரு overall கான்செப்ட் மட்டும் சொல்றதுக்கு தான். அதுக்கப்புறம் இன்டெப்தா வந்துட்டு இங்க தான் வருது. இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற சாப்டர்ல தான் வந்து ஓவர்லோடிங் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் இன் டீட்டெயிலா போகுது. ஆனா நம்ம இப்பவே படிக்கும்போதே வந்து இன்டெப்தா நம்ம படிச்சுட்டே போயிடலாம். ஓகே, இது என்ன கான்செப்ட்ஸ் வித் ப்ரோக்ராமோடு கூட. இனிமேல் உங்களுக்கு இந்த இந்த ஆஃப்டர் திஸ் கிளாஸ் உப்ஸ் கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு டவுட்டும் வரக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன், கண்டென்ட் எடுத்திருக்கேன் வித் ப்ரோக்ராம்ஸோடு கூட. ஸோ நல்லாவே கவனிக்கணும். ஓகே, கொஞ்சம் பேர் என்ன சொல்றீங்க, பேஸே தெரியல, மக்கப் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தேங்க நல்லா சொல்றவங்க இருக்கீங்க. ஒரு கமெண்ட் எனக்கு வந்தது. ஸ்டில் இட்ஸ் ஓகே, நானும் அப்படிதான் படிச்சிருந்தேன். ஓகே, ஸோ அதொന്നും ஒரு ப்ராப்ளமே இல்லை. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பேசிக் நமக்கு தெரியும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா பேசிக் காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதுவும் போதும் இந்த கிளாஸ் கவனிச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கிளாஸ் 2 பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு வந்துட்டு கிளாஸ் கிடையாது. கிளாஸ் 2 இந்த கிளாஸை பேஸ் பண்ணி நாளை இவங்களுக்கு யாருக்கு மெம்பர்ஸுக்கு மாக் டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ், இன்னைக்கு சாட்டர்டே, சண்டே வந்துட்டு கிளாஸ் 2 மாக் டெஸ்ட், மண்டே வந்துட்டு கிளாஸ் 3 C++ கிளாஸ் 3 இருக்கு. அப்புறம் வந்து மண்டேவா வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூனிட் மாக் டெஸ்ட் ஃபார் த மெம்பர்ஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த ஸ்கெடியூல் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நான் வந்து எப்பவுமே ரிமைண்டர் அனுப்பிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது, மறந்துடுவேன் மேபி. நீங்க வந்து யோசிச்சுட்டு ஓகே மண்டே கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மாக் டெஸ்ட் இருக்கு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஊப்ஸ், வாட் இஸ் ஊப்ஸ்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன நமக்கே தெரியும். ஆப்ஜெக்ட் இங்க மெயினா ஸ்டாரே வந்து ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்டை சுத்தி பத்தி இருக்கிற ப்ரோக்ராமிங் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். இட்ஸ் எ வே ஆஃப் டிசைனிங் ப்ரோக்ராம்ஸ் அரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்றோம். ஓகே, ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? இட்ஸ் கம்பைன் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸை கம்பைன் பண்ணுது ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, இதுல மெயின் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், தட் இஸ் ஹைடிங் டீடைல்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், தட் இஸ் ரீயூசிங் அண்ட் பாலிமார்பிசம். இதுதான் மெயின் கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஊப்ஸோட மெயின் கோல் என்னன்னா டேட்டா வந்து சேஃபா இருக்கணும். ஓகே, டேட்டா சேஃபா இருக்கு. தென் பிளஸ் இந்த சேஞ்சஸ் நம்ம பண்றதெல்லாம் கண்ட்ரோல்டு வேஸ்ல தான். எல்லாருக்குமே எல்லா சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியாது. நல்லாவே ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு. லைக் என்னென்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு. லைக் இன்ன பப்ளிக் கொடுத்துட்டேன்னா எல்லாருக்கும் பண்ணலாம், பிரைவேட் கொடுத்தேன்னா இன்ன ஆൾക്കാർ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி சம் ரெஸ்ட்ரிக்டட் வேல தான் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் ஊப்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் வந்து இந்த கிளாஸ் ஃபுல் இந்த பாட்டு இந்த டிசைனிங் எல்லாமே நானே பண்ணது. காப்பி பேஸ்ட் பண்ணி காப்பிரைட் இஷ்யூஸ் வர வேண்டாம் சொல்லிட்டு எல்லாமே டிசைன் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூட டைம் எடுத்தேன். ப்ளஸ் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வேற டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு தான் வந்துட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே, ஸோ அதனால எல்லாம் தான் எனக்கு இவ்வளோ டைம் போகுது. ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறேன். ஓகே, எனிவே நான் வந்துட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்கெடியூல் அந்த நைட்டுக்குள்ள அந்த இது வரும் உங்களுக்கு. நைட்டாவது வரும். ஓகே, ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். மேபி மார்னிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மார்னிங் ஆஃப்டர்நூன் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நைட்டுக்குள்ள அந்த டெய்ல ஸ்கெடியூல் பிரகாரமா வந்து கிளாஸ் உங்களுக்கு வரும். ஓகே, அப்படிதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். காலையிலே வந்து கிளாஸ் கேட்காதுங்க, அந்த டெய்லி நைட்டுக்குள்ள உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ these are the characteristics of OOPS. பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், கிளாஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன். இதுதான் வந்துட்டு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். நமக்கு தெரிஞ்சதான் இன் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொன்றையும் படிப்போம். ஸோ கிளாஸ், வாட் இஸ் கிளாஸ்? C++ல நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னாலே கிளாஸ் தான். கிளாஸ் என்ன பண்ணுது? கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுது. என்னென்ன டேட்டாஸ் இருக்கு, என்னென்ன இதுதான் பண்ண போகுது. ஓகே, ஸோ லைக் என்ன சொல்றது, ஒரு ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுது. ஓகே, ஸோ இது வச்சு இதில் இன்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, இன்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இது கிளிக் பண்ணனா இது நடக்குது. இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு தியரி பேசிஸில் ஒரு சம்திங் இஸ் மேக்கிங் ரெடி. ஓகே, தட் இஸ் கிளாஸ் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஊப்ஸ்.
இதுல என்ன இருக்கும்? டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த கிளாஸ்ங்கிறது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். ஓகே, நமக்கு வந்துட்டு என்ன வேணாலும் நேம் கொடுக்கலாம். கிளாஸ்ங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு என்ன நேம்க்கு வேணா கொடுக்கலாம். அது வந்துட்டு டேட்டா டைப்ங்கிறது இல்ல. நம்ம வந்துட்டு என்ன அதுக்குள்ள கொடுக்குமோ, என்னென்ன டேட்டாஸ் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் தான். அதுக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி தான் யூசர் இது கிளாஸும். ஓகே, இதுக்குள்ள டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டேட்டா மெம்பர்ஸ்ல என்ன இருக்கு? அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுதான் வந்து டேட்டா மெம்பர்ஸ். மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, என்ன பிஹேவியர், என்னோட மெத்தட்ஸ் என்னங்கிறது சொல்றதா வந்து மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகே, இது ஆக்சஸ் பண்ணதுக்கு இது வந்து ஜஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கு. இதுக்கு ஒரு லைஃப் இல்ல. கிளாஸ்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம். பட் நோ மெமரி, நத்திங் இஸ் அலோகேட்டட். ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு எப்ப லைஃப் கிடைக்குது? எப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதோ அப்பதான் வந்து இதுக்கு வந்து ஒரு லைஃப் கிடைக்குது. தட் மீன்ஸ் இதுக்கு ஒரு மெமரி கிரியேட் ஆகுறது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான். ஓகே, ஸோ இது ஆக்சஸ் பண்ணணும்னாலும் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னாலும் we need what? Object. So we create an instance of the class. அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ கிளாஸ் இஸ் ஜஸ்ட் ஏ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் டிஃபைனிங். அது டிஃபைன் பண்ணது வாட்? ஹவு தே வில் ஸ்டோர் டேட்டா அண்ட் பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ். இதுதான் வந்துட்டு கிளாஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டும் போது என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் இஸ் தான் நமக்கு தெரியும் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் நம்ம படிச்சோம். இட்ஸ் ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. இதுதான் வந்துட்டு ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. ஓகே, இது வந்து ஆக்சுவலி ஒரு லைஃப்லெஸ் திங். ஓகே, இதுக்கு லைஃப் கிடைக்கும். ரியல் வேர்ல்ட் என்டிட்டி வந்து வருது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான், ஆப்ஜெக்ட் தான். In programming that contains data and methods to operate on that data. Okay, when a class is defined, no memory is allocated. When an object is created, memory is allocated for its data members. Objects occupy space in memory and have an associated address similar to structure or union. നമുക്ക് தெரியல, നമ്മളൊരു இன்டீஜர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்டீஜர் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது ஏக்கு ஒரு ஸ்பேஸ் மெமரியில் அலோகேட் ஆகுதில்லை? அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி வந்துட்டு மெமரி வித் அட்ரஸ், அதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் அட்ரஸ் இருக்கும். ஓகே, அது வந்துட்டு கிரியேட் ஆகுது லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் யூனியன். And there is basic program for understanding what is class and object. Okay, so this is class name is car. Okay, as this is C++ program, we must include this header file, that is hash include iostream.h. using namespace std அப்படி எதுக்கு கொடுத்திருக்கோம்? இது ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. நம்ம லைப்ரரிஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம். ஓகே, இதுக்குள்ள யூஸ் பண்ண போறோம். லைக் சி அவுட், சி இன், இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த எஸ்டிடி வேணும். ஓகே, ஸோ அது ஒவ்வொரு டைமும் எஸ்டிடி அப்படின்னு போட்டுட்டு 2 காலன் எல்லாம் போட்டுட்டு தான் எழுதணும். ஆக்சுவலி அதை எழுதுறதுக்கு அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. இது கொடுக்கலன்னா அப்படின்னா இது ஒர்க் ஆகணும்னா நீங்க எப்படி எழுதணும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எஸ்டிடி அப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சி அவுட் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ஒவ்வொரு டைமும் அதை எழுதுறது அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இது கொடுக்குறோம். ஓகே, தெரியாதவங்களுக்காக சொன்னேன். ஓகே, ஸோ கிளாஸ் கார் இது வந்து இங்க வந்து கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள இன்ட் மாடல் கேர் பிராண்ட் ஆஃப் 20. அதாவது இது என்ன? திஸ் இஸ் ஏ டேட்டா மெம்பர், திஸ் இஸ் அனதர் டேட்டா மெம்பர். இது வந்து இன்டீஜர் நம்ம சொன்னோம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப், யூசர் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, மாடலுக்கு வந்துட்டு இன்டீஜர் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு அரே, அது வந்து கேரக்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ 2 டேட்டா மெம்பர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கு. அதை நம்ம படிப்போம். இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அது என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்? பப்ளிக்லி வந்து ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணது? இது வந்து பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்றது சி அவுட் கொடுப்போம். C++ நம்ம கொடுக்கறது என்ன? சி அவுட். ஓகே, அப்போ ப்ரோக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கார் C1, அதாவது கார் அப்படின்னு என்ன? இந்த கிளாஸோட நேம். இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதுதான் வந்து கார் C1 அப்படின்னு கொடுத்தோம்னா C1 வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கா? உடனே வந்துட்டு என்ன ஆகுது? இந்த C1 இஸ் அசோசியேட்டட் வித் திஸ். ஓகே, இதுக்கெல்லாம் வந்துட்டு மெமரி வந்து அலோகேட் ஆகுறது இந்த C1 கிரியேட் ஆகும்போது தான். நம்ம இந்த C1 வச்சுட்டு நமக்கு என்ன பண்ண முடியும்? இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ C1 டாட் ஷோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா C1 டாட் ஷோ அப்படின்னா என்ன? இது வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த பப்ளிக் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணது யூசிங் திஸ் மெம்பர் ஆப்ரேட்டர். மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் தான் இந்த டாட் அப்படின்னு கொடுக்கறது. ஓகே, ஸோ இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். Now access modifiers என்னென்ன இருக்கு C++ல? பை டிஃபால்ட் நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா பை டிஃபால்ட் பிரைவேட்டா இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுக்காக யூஸ் பண்ணுது?
it is used to implement an important feature of object oriented programming known as data hiding. Data hiding அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறது இந்த access modifier யூஸ் பண்ணதுனால தான். ஓகே, ஸோ அது என்ன பார்க்கலாம்? பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட். நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா பிரைவேட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் பப்ளிக் பார்க்கலாம். பப்ளிக் அப்படின்னா என்ன? மெம்பர்ஸ் டிக்ளேர்ட் அஸ் பப்ளிக் ஆர் ஆக்சசபிள் ஃப்ரம் எனிவேர் இந்த ப்ரோக்ராம். அது பப்ளிக்கா இருக்கு. இந்த ப்ரோக்ராமில் யாருக்கு வேணாலும் போயிட்டு இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் எல்லாமே. ஓகே, ஸோ போத் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர்ட் பப்ளிக் கேன் பி ஆக்சஸ் யூசிங் த ஆப்ஜெக்ட் ஆஃப் தர் கிளாஸ். யாரு மூலமா நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? எப்பவுமே ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஈவன் அதர் கிளாஸஸ் கேன் ஆக்சஸ். ஈவன் அதர் கிளாஸஸ் மீன்ஸ் இந்த கிளாஸை வந்து டிரைவ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வேறு கிளாஸ் டிரைவ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த கிளாஸுக்கும் எல்லா கிளாஸுக்கும் இதை வந்து இந்த கிளாஸ் வந்து எத்தனை கிளாஸ் இது மூலமா டிரைவ் ஆயிருக்கோ அத்தனையும் கிளாஸுக்கு வந்து இந்த பப்ளிக்கா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற எல்லா மெம்பர் ஃபங்க்ஷனையும் டேட்டாவையும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பிரைவேட் அப்படின்னா நேர ஆப்போசிட், யாருக்கே முடியாது. ஒன்லி த இந்த கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணியிருக்கோ அந்த கிளாஸ்ல மெம்பர் ஃபங்க்ஷன் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேற யாருக்குமே பண்ண முடியாது. ஓகே, members declared as private are restricted. They can be accessed only inside the class. Objects or outside functions cannot access them directly. Even நம்ம இந்த கிளாஸ்லயே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லை? ஸோ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லை? அதுக்கு கூட டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி த்ரூ மெம்பர் ஃபங்க்ஷன் மூலமா தான் இந்த பிரைவேட்டில் இருக்கிறது நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த கிளாஸ்ல ஆப்ஜெக்ட்டுக்கு கூட பண்ண முடியாது. cannot directா பண்ண முடியாது, பட் த்ரூ த மெம்பர் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஒன்லி மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் த சேம் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் பிரைவேட் டேட்டா. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். யாருக்கு பிரைவேட் டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும்? யாருக்கு? ஓகே, ஒன்லி மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். தென் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ. வாட் இஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்? நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு இது படிப்போம். ஓகே, இவங்களுக்கு ஓகே. ஸோ இந்த பிரைவேட் அண்ட் பப்ளிக் டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதில் வந்துட்டு பிரைவேட்டில் வந்துட்டு பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணிட்டு ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கு. அப்புறம் பப்ளிக்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, செட் ஸ்பீடு, ஷோ ஸ்பீடு, ரெண்டு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கிருந்தா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் காருங்கிறது கிளாஸ் நேம், அதுக்கு C1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. கார் C1 அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்தா போதும், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். இப்பதான் வந்து இதுக்கு வந்து என்ன ஆகுது? மெமரி எல்லாம் அலோகேட் ஆகும். ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதுதான். அப்புறம் வந்து இந்த இது இல்லைங்க. ஓகே, C1.speed equal to 100. அப்படி அதாவது என்ன பண்றோம்? இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த பிரைவேட் டேட்டாவை வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஓகே, தட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். Objects or outside function cannot access them directly. Yes, it is not possible. Member function, through the member function only we can access the private data. இப்போ பாருங்க, C1.set speed of 100 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு அது possible தான், because this is public member function, right? So C1.set speed of 100, then C1.show speed, இது எல்லாமே ஒர்க் ஆகும். பட் private data வந்துட்டு டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, now access specifier. Access specifier வந்துட்டு another one is protected. Okay, third one is protected. Protected அப்படின்னா private மாதிரியே தான் இருக்கும். But the difference is members declared protected can be accessed in derived class. Private அப்படி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இன்ஹெரிட் பண்ண முடியாது. அது வந்து வேற கிளாஸுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்துட்டு நிறைய கிளாஸுக்கு டிரைவ் ஆகும்ல, அந்த டிரைவ் கிளாஸ்ல எதிலுமே இந்த பிரைவேட் டேட்டாவை எடுக்க முடியாது. ஆனா ப்ரொடெக்டட் வந்துட்டு பிரைவேட் மாதிரியே தான் இருக்கு. பட் outside the class, like private na outside the class பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல, அதே that one is applicable to protected also. outside the classக்கு எடுக்க முடியாது, பட் சப் கிளாஸஸ்க்கு அந்த கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்கிற கிளாஸுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும் ப்ரொடெக்டட் டேட்டாவை. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, நார்மல் அது அவுட் சைட் த கிளாஸுக்கு எடுக்க முடியாது ப்ரொடெக்டட் டேட்டாவை, பட் டிரைவ் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸோ இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு எடுக்கலாம், ப்ரொடெக்டட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனா பப்ளிக்கா இருந்தனா எல்லா கிளாஸுக்குமே, நாட் ஓன்லி த டிரைவ் கிளாஸ், ஆல் கிளாஸஸ் கேன் ஆக்சஸ் த பப்ளிக் மெம்பர்ஸ். ஓகே, தட் இஸ் அ டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்கேப்சுலேஷன். இப்போ கிளாஸ் படித்தோம், ஆப்ஜெக்ட் படித்தோம். நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன? கேப்சூல்
நம்ம ஒரு கேப்சூல் இருக்கு சாப்பிடுவோம்ல, கேப்சூல் வந்து எப்படி இருக்கும், அதுக்குள்ள வந்துட்டு சம்திங் அதுக்குள்ள இருந்துட்டு அது க்ளோஸ் ஆயிருக்குல்ல, அதே மாதிரிதான் இது வந்துட்டு ஒரு கேப்சூல் மாதிரி. இதுக்குள்ள என்ன இருக்கு, டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, என்கேப்சுலேஷன் மீன்ஸ் ராப்பிங் அப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன்டு ஏ சிங்கிள் யூனிட். இது வந்து எல்லாருக்குமே, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச எல்லாருக்குமே இது பை ஹார்ட்டா இருக்கும். காலேஜில் வந்து என்ன எப்படி படிப்பு வைப்பாங்க, என்கேப்சுலேஷன் மீன்ஸ் ராப்பிங் அப் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன்டு ஏ சிங்கிள் யூனிட். மனப்பாடம் பண்ணி வைப்போம், இது அப்படியே எக்ஸாமுக்கு நம்ம எழுதுவோம். ரைட், பட் இது என்ன டேட்டா என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தெரியாது, பட் நம்ம இது எழுதுருவோம். தூக்கத்துக்கு கேட்டா கூட என்கேப்சுலேஷன் மீன்ஸ் ராப்பிங் அப் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் டு சிங்கிள் யூனிட் சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரியும், பட் இது என்னன்னு தான் தெரியாது இல்லை. ஓகே, பார்க்கலாம். In object-oriented programming, it refers to binding together the data members and the functions that operate on them. இது என்ன பண்ணுது, wrapping up of data and functionனா, இது இந்த டேட்டாயும் ஃபங்க்ஷனையும் கூட ஒரு கிளாஸுக்குள்ள போட்டு வைக்குது. பாத்தீங்களா, இந்த கிளாஸுக்குள்ள ஃபுல்லாவே இதுக்குள்ள இருக்கு. டேட்டா ஃபங்க்ஷன் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு பிளேஸ்ல போட்டிருக்கு. வித் யூசிங் சம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கறனால தேவையில்லாதவங்க யாருக்குமே அதை போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, so that is what binding together the data members and function that operate them. Encapsulation helps in adinale appdi kodukundana bind panni vechirukkranaala it helps in data abstraction அப்படினா என்ன, it helps in data hiding. Okay, that means data abstraction நீங்க அது மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க. Hiding the hiding the internal details and implementation details and showing only the essential details சொல்லி நம்ம மனப்பாடம் பண்ணோம்ல. So the internal details are hidden from the outside world and only necessary information is exposed. Okay, தேவைப்படுறது மட்டும், நமக்கு யூசருக்கு என்ன வேணும் அது மட்டும் ஷோ பண்ணும். அது உள்ள இருக்கிற இன்டர்னல் ஒர்க்கிங் எல்லாம் யூசருக்கு தேவையில்லை, அதெல்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணி வைக்கும். ஸோ செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் ஆகுது. ஓகே, டேட்டா வந்து ஹைட் ஆகுது. ஓகே, ஸோ இதுல வந்து மெயினா பாயிண்ட்ஸ் அப்படின்னா டேட்டா அண்ட் கோடு வந்து kept together inside a class. Access to this data can be restricted. இதனால எப்படி restrict பண்றோம், using access specifiers ensure security and control access through the encapsulation. So இந்த ரெண்டு டாபிக், encapsulation and data abstractionங்கிற டாபிக் வந்து actually ஒரு related டாபிக் தான். இந்த encapsulation இருக்கிறனால தான் வந்து இந்த data abstraction நடக்குது. ஓகே, data abstraction hide ஆகுது எதனால, இந்த encapsulation இந்த wrap பண்ணி வச்சிருக்கிறனால தான். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். என்கேப்சுலேஷன் புரியதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு ப்ரோக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க, இது என்கேப்சுலேஷன் பிரைவேட் இன்டு மார்க்ஸ். இது வந்து ஹிடனா இருக்கு பிகாஸ் திஸ் இஸ் பிரைவேட், ரைட். வாய்ட் செட் மார்க்ஸ், இது ரெண்டுமே வந்து வாய்டு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் S1 டாட் செட் மார்க்ஸ் ஆஃப் 95, S1 டாட் கெட் மார்க்ஸ் வந்து டிஸ்பிளே பண்றோம். ஹியர் என்ன நடக்குது, மார்க்ஸ் வந்து ஹிடன் இன்சைட் த கிளாஸுக்குள்ள இருக்கிற பப்ளிக் மெம்பர்ஸுக்கு மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு கேப்சூலுக்குள்ள போட்டு வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. தட் இஸ் வாட், இதுதான் என்கேப்சுலேஷன். அப்படின்னா நீங்க வந்துட்டு இது என்ன பெரிய டாபிக்கா இருந்தாலும் நினைக்க வேண்டாம். இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ள யூஸ் பண்ணிட்டு டேட்டா வந்துட்டு ஹைட் பண்ணி வைக்கிறேன் இல்லை, அதுதான் வந்துட்டு டேட்டா என்கேப்சுலேஷன். மார்க்ஸ் இஸ் ஹிடன் இன்சைட் த கிளாஸ் ஜஸ்ட் லைக் மெடிசின் இன்சைட் அ கேப்சூல். வி கேனாட் ஆக்சஸ் இட் டிரெக்ட்லி, வி யூஸ். நம்ம இது ஆக்சஸ் எப்படி பண்றோம், இந்த செட் மார்க்ஸும் கெட் மார்க்ஸும் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு, இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன் மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மார்க்ஸை ஆக்சஸ் பண்றோம். தட் இஸ் வாட் என்கேப்சுலேஷன். ஓகே, அண்ட் வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன்? Abstraction displaying only essential information, hiding the detail. இது வந்துட்டு என்ன டெஃபினிஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பிகாஸ் இது இப்படியே கேட்பாங்க. டேஷ் displaying only essential information and hiding the detailsனா abstraction. Okay, it helps the user focus on what an object does, not how it works. Okay, இது என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் என்ன, வாட் ஆப்ஜெக்ட் டஸ் அப்படிங்கிறதா. இப்ப நான் வந்து கார் டிரைவ் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து பிரேக் கொடுக்கும் போது அந்த வண்டி எனக்கு ஸ்டாப் ஆகணும், ரைட். ஆனா வந்து அந்த பிரேக் கொடுக்கும்போது அந்த அங்க என்ன நடக்குது, அந்த என்ஜினுக்குள்ள என்ன இந்தியால நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம், ரைட். இல்லைன்னா வந்து நான் ஆக்சிலேட்டர் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, ஸ்பீட் ஆகுது. ஓகே, அப்ப ஆக்சிலேட்டர் நடக்கும்போது அவங்க என்ஜின்ல என்ன பார்ட் வந்து நீங்குது, அது மாதிரி எல்லாம் நான் எதுவுமே யூசருக்கு தேவையில்லை. ஸோ தட் இஸ் வாட் an object does, not how it works. Achieved in C++ using class. இது எப்படி வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியுது, this encapsulation is implemented using access specifier. அதே மாதிரி abstraction is achieved using classes and functions. இதே வந்து நம்ம இதில் சொல்லுவோம், என்ன சொல்றது, ஜாவால சொல்லும்போது classes and interface அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ classes and function யூஸ் பண்ணிட்டு தான் abstraction வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது. The user interact with function without worrying about internal logic. இன்டர்னல் அல்லதுமே
நமக்கு தெரிய தேவையில்லை. இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கிளாஸ் கார் இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் என்கேப்சுலேஷன் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்றது. இப்போ பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி என்கேப்சுலேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த void set speed equal to s. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பீடு வந்து திடீர்னு நான் கம்மி பண்றேன், அதை செட் பண்றேன். எனக்கு 60ல தான் வண்டி ஓட்டணும், 60 அப்படின்னு செட் பண்றேன். ஓகே, நான் அவ்வளவுதான் அந்த செட் பண்ணுவேன். தட்ஸ் ஆல். நான் வண்டி ஓடிச்சிட்டு இருப்பேன். இல்லாம வந்து செட் பண்ணும்போது என்ன அங்க இன்டர்னலா என்ன நடக்குதுன்னு வெரி பண்ண தேவையில்லை. தட் இஸ் வாட் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் ஹைட் பண்ணி வைக்குது யூசர் கிட்ட இருந்து. ஓகே, அண்ட் ஷோ ஸ்பீடு கொடுக்கும்போது அந்த ஸ்பீடு நமக்கு காமிக்கும். பட் தவிர வந்து அதனால் அப்படி என்ன சேஞ்சஸ் உள்ள நடக்குது, எந்த டேட்டா பேஸில் போய் வேல்யூ அது எதுவுமே வந்துட்டு நமக்கு தெரியாது. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற கான்செப்ட். சிம்பிள் தான். நமக்கு தான் வந்துட்டு இதெல்லாம் பேரு வைக்கும்போது இது இன்னும் பெரிய மேட்ருன்னு சொல்லிட்டு இருக்கும். இது இவ்வளவுதான் இருக்கு. ஓகே, நவ் the user set speed without knowing internal logic. எதுவுமே internal logic தெரியாம செட் பண்றாங்க. ஓகே, so next is polymorphism. Polymorphism என்ன many forms, having many forms. It's the ability of a function or operator to behave differently in different situation. ஓகே, அது நம்ம டீட்டெயிலாக படிப்போம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் என்னங்கிறது நீங்கள் படித்து வச்சிருக்கிற மாதிரியே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. அது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, பிஹேவியர் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் டேட்டா ஆர் த கான்டெக்ட் ஆஃப் யூஸ். அதாவது அந்த அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அந்த ஆப்ரேட்டரோட. ஓகே, இது 2 டைப்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். வைட்லி இது வந்துட்டு இந்த பாலிமார்பிசம் ஆக்சுவலி இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஓகே, இந்த இன்ஹெரிட்டன்ஸில் தான் வந்துட்டு மெயினாக இந்த பாலிமார்பிசம் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது கூட ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கேன். இன்ஹெரிட்டன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஊப்ஸ் கான்செப்ட் இஸ் யூசிங் அது மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. அது ஆன்சர் வந்து பாலிமார்பிசம் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. கம்பைல் டைம் இருக்கு, ரன் டைம் இருக்கு. கம்பைல் டைம் அப்படின்னா ஃபங்க்ஷன் 2 இருக்கு, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். வெரி வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் ரன் டைமில் வந்துட்டு ரன் டைம் பாலிமார்பிசத்தை வந்து நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அதில் வந்து வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதில் நம்ம வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் நம்ம நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்ப்போம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷன் நேம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரே ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ரெப்பிட்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கு பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம சிக்னேச்சர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, அது நம்மளை பண்ண முடியுதில்லை. அதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இஸ் யூசிங் a single function name to perform different types of tasks. ஸோ மல்டிபிள் ஃபங்க்ஷன் வித் த சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட். இப்போ நான் ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னா இதே ஃபங்க்ஷன் எனக்கு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா உள்ள நம்ம கொடுக்கிற சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்ப இன்டு ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நான் மறுபடியும் இன்டு ஏ கொடுத்துட்டு இது பண்ண முடியாது, சேமே கொடுக்க முடியாது. மேபி எனக்கு ஃப்ளோட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், ஆட் ஆஃப் ஃப்ளோட் ஏ அப்படின்னு கொடுக்கலாம். அது மாதிரி. ஓகே, அது டீட்டெயிலாக பார்க்கலாம். மல்டிபிள் ஃபங்க்ஷன் வித் சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட் அச்சீவிங் பை சேஞ்சிங் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஒன்றுகில நமக்கு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ஆர்குமெண்ட்ஸோட டைப்பு வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். அது நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். இது C++ அண்ட் ஜாவா ரெண்டிலுமே சப்போர்ட் ஆகுது. இப்போ வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்ன நடக்கணும், இந்த ஆர்குமெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகணும், அப்போதான் வந்துட்டு சேம் நேம் யூஸ் பண்ண முடியும். இல்லாமல் சும்மா ரிட்டர்ன் டைப்பு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கீப் பண்ணிட்டோம்னா இது வந்து எரருக்கு தான் காமிக்கும், நாட் அலோடு. ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் டைப் மட்டும் டிஃபர் ஆயிட்டு நேம் பாக்கி எல்லாமே சேம் நேம் அண்ட் பேராமீட்டர் சேமா இருக்குன்னா உங்களுக்கு தட் இஸ் நாட் அலோட் இன் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ரூல்ஸ் நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். For function with the same name to be overloaded, their parameters must differ by at least one of the following. என்ன இருக்கலாம் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் at int a int b. ஓகே, ஸோ இதே ஃபங்க்ஷன் நேம் இங்கே யூஸ் பண்றோம். பட் பாருங்க டபுள் பி ஏயும் பியும் தான் யூஸ் பண்ணிருக்கு, பட் டிஃப்ரெண்ட் டைப் யூஸ் பண்ணிருக்கோம், தட் இஸ் அலோட். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சேம் டைப் இன்டு ஏ இன்டு எல்லாம் இன்டு தான், பட் என்ன பண்ணிருக்கு
ഇവിടെ இங்க 2 பாராமீட்டர் தான் இருக்கு, இங்க 3 பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுவும் அலோடு தான். ஓகே, இதே வந்து இந்த இன்டு சி இங்க கொடுக்கலன்னா அது ரெண்டும் சேமா மாறிடும், அது அலோடு கிடையாது. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பாராமீட்டர்ஸ், சீக்வன்ஸ் மாத்துறாங்க பாருங்க. இன்டே டபுள் பி இது என்ன பண்ணுது, நெக்ஸ்ட்ல வந்துட்டு இதே ஏயும் பியும் யூஸ் பண்றோம், பட் சீக்வன்ஸ் ஆர்டர் அங்க மாத்தி. ஓகே, இன்டேக்கு பதில் டபுள் ஏ கொடுத்துட்டு டபுள் பிக்கு பதில் இன்டி பி கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் நீங்க நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் எக்ஸாம்பிள் இப்போ பப்ளிக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, ரெண்டுக்குமே சேம் நேம் void show. ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்கோம், இண்டெக்ஸ் கொடுத்திருக்கு, ரெண்டாமத்ததுல வந்துட்டு டபுள் y கொடுத்திருக்கு. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கோம், அதனால வந்து ஒர்க் ஆகுது. திஸ் இஸ் பட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அப்ப என்ன ஆகுது, கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆகாது. கம்பைலர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும், p.show5 பார்க்கும்போது அது தெரியுது. ஓகே, ஒரு பேராமீட்டர் தட் இஸ் இன்டீஜர் பேராமீட்டர் ஒன்னு இருக்கிறது ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணும். எஸ் இருக்கு, ஸோ இது வந்து கரெக்டா இது வந்து பிரிண்ட் ஆகும், இன்டீஜர் 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது பார்க்கும்போது ஓகே, ஃப்ளோட்ல இருக்கிற சிங்கிள் பேராமீட்டர் இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கான்னு கம்பைலர் செக் பண்ணும். ஃப்ளோட் ஆர் டபுள், ஓகே எஸ் டபுள் இருக்கு, ஃபைன். இப்போ என்ன ஆகும், இது வந்துட்டு டைரக்டா இங்க போய் கால் ஆயிட்டு இது வந்து பிரிண்ட் ஆகும், 3.414 பிரிண்ட் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல். இதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ஓவர், இதுதான் வந்துட்டு கன்ஃபியூஸ்ட். நானெல்லாம் அடுத்த நாள் வரை மேபி ரீசன்ட்லி வரையிலும் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, பிளஸ் இப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன் சொல்றேன் உங்ககிட்ட. a பிளஸ் பி, ஓகே சாரி 5 பிளஸ் பிளஸ்ங்கிறது எனக்கு 5 பிளஸ் 6 அப்படின்னு 11 கொடுக்கலாம். அப்புறம் நான் வந்துட்டு a பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கான்கார்டினேட் பண்ணலாம், ஸ்ட்ரிங் வந்து a பின்னு மாற்ற முடியும். இது ரெண்டும் தான், இதுக்கு தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் தான் மீனிங் அப்படின்னு தான் நான் படிச்சு வச்சிருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் படிச்சு வச்சிருப்பீங்க, ஆனா அது தப்பு, அது இல்லை ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா. ஓகே சொல்றேன். Process of making an operator exhibit different behaviors in different instances is known as operator overloading. அது நமக்கு தெரியும், டெஃபினிஷன் எல்லாம் நமக்கு தெரியும், அது உள்ள இருக்கிற கண்டென்ட் மேட்ரு என்னன்னு நமக்கு தெரியாது, ரைட்? Okay, operator overloading allows us to redefine how operators like plus, minus, star work with objects. இதுதான் பாயிண்ட் இங்க. இப்போ ஆல்ரெடி டிஃபைன்டு தான் இந்த பிளஸ் மைனஸ் ஸ்டார், இதெல்லாம் வந்துட்டு பில்டிங் டைப்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங். இதுக்கெல்லாம் வந்து இந்த பிளஸ் மைனஸும் ஸ்டாரும் எந்த மாதிரி ஒர்க் ஆகும், எந்த மாதிரி அது இது கொடுத்தேன்னா எந்த மாதிரி அது பிஹேவியர் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, இப்போ நானொரு இன்டீஜர் ஏ இருக்கு, அப்புறம் இன்டீஜர் ஒரு பி இருக்கு, a = 5 இருக்கு, b = 10 இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு a பிளஸ் பின்னு கொடுத்தேன்னா கரெக்டா 15 வந்து உங்களுக்கு வரும், பிகாஸ் அதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா. ஆனா ஆப்ஜெக்ட்ஸ் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்ட் கிளாஸஸ் இல்லை யூசர் டிஃபைன்ட் நேம்ஸுக்கு எதுவுமே வந்துட்டு நமக்கு அது இல்லை, இது மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த பிளஸ் மைனஸ் ஸ்டார் இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ல வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம ரீடிஃபைன் பண்ண போறோம் யூசிங் திஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். டோன்ட் வெரி, புரியலன்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பர் கிளியர் ஆகும். ஓகே, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் allows us to redefine how operators like plus minus stuff work with objects. Just like numbers can be added using plus, we can define how two objects should be added. இப்போ நீங்க ஆப்ரேட்டர் ஓவர்லோடட் யூஸ் பண்ணாம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் 1 இருக்கு, அப்புறம் another ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் 2 இருக்கு, ஆப்ஜெக்ட் 1 plus ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு எரர் வரும். ஆனா அந்த எரர் அவாய்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட சம் வேல்யூஸ் நான் ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணிட்டு எனக்கு டிஃபைன் பண்ணலாம். ஓகே, நான் வந்துட்டு இந்த பிளஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டுக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு டிஃபைன் பண்றது தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஓகே, பார்க்கலாம். இது வந்து பார்ட் ஆஃப் கம்பைல் டைம் பாலிமார்பிசம், நாட் ரன் டைம் கம்பைல் டைம். It giving special meaning to an existing operator, that is plus or minus or star or அது மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டருக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மீனிங் கொடுக்குறோம். இது வரைக்கும் பிளஸ் அப்படின்னா ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்றது, ரெண்டு ஃப்ளோட் ஆட் பண்றது, அதுதான். ஆனா நான் இப்ப சொல்றேன், நான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நான் வந்து ப்ரோக்ராம் எழுதும்போது நான் கம்பைலர் கிட்ட சொல்றேன், இந்த ஆப்ரேட்டர் இப்ப எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல இந்த ரெண்டு ஆப்ஜெக்டே ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்றேன், அதுதான். It does not change the original meaning for built-in type. Built-in typesக்கு எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, அதோ எப்பவுமே அந்த மீனிங் அதே தான். இந்த யூசர் டிஃபைன்ட் டைப்ஸ்க்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே,
It provides additional meaning for class objects. ஓகே, இதோட சிண்டாக்ஸ் இப்படிதான் இருக்கணும். ரிட்டர்ன் டைப் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர், இதுதான் கீவேர்டு. ஓகே, எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க முன்னாடி ஆப்ரேட்டருங்கிற ஒரு கீவேர்டு இருக்குன்னு? சத்தியமா சொல்றேன், நான் வந்துட்டு நோட் பண்ணவே இல்லை இந்த சிண்டாக்ஸ் எதுவுமே. ஓகே, ஆப்ரேட்டருங்கிற ஒரு சிண்டாக்ஸ் இருக்கிறதே தெரியாம தான் வந்துட்டு எம்சிஏ பாஸ் ஆனேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் டைப் ஆப்ரேட்டர் ஓபி ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஓகே, பாடி ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆப்ரேட்டருங்கிற ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ண போறோம் அதுதான் இங்க மென்ஷன் பண்றோம். ஒப்பிங்கிற இடத்துல நம்ம என்ன கொடுப்போம்? பிளஸோ மைனஸோ ஸ்டாரோ அது கொடுப்போம். அதுக்குள்ள என்ன நம்ம எந்த இதுல அப்ளை பண்ண போறோம் ஆர்குமெண்ட் லிஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அது ப்ரோக்ராம் பார்க்கும்போது புரியும். அப்புறம் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் இஸ் த சிண்டாக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். நவ் ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஓகே, only existing operators can be overloaded. We cannot create இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. existing operator மட்டும்தான் overload பண்ண முடியும். நியூ operators எதுவுமே நம்மளால create பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒன் ஆப்ரண்ட், இப்போ ரெண்டு ஆப்ரண்ட் வச்சு நம்ம ஏதாவது ஆப்ரேஷன் பண்றோம்னா அட்லீஸ்ட் ஒன்னாவது யூசர் டிஃபைன் டைப்பா இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் மாதிரியா இருக்கணும். இல்லாம ரெண்டுக்குமே போய் ஒரு இன்டிஜர் ஏ இருக்கு, இன்டிஜர் பி இருக்கு, இது ரெண்டுக்குமே ஆட் பண்றதுக்காக நான் வந்துட்டு என்ன ഒരു ഓപ്പറേറ്റർ இந்த சிண்டாக்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு ஒன். நம்ம புதுசா வந்து கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஆனா வந்து ஆப்ஜெக்ட் அதான் சொல்றேன், அட்லீஸ்ட் ஒன்னு, இது ரெண்டு ஆப்ரண்டில ஒன்னாவது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும், ஒரு யூசர் டிஃபைன் டைப்பா இருக்கணும். ஓகே, நவ் இதுக்கு சம் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் எம்சிக்யூ பாயிண்ட்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் படிப்போம். ஓகே, இப்போத்துக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன? அதாவது ஆப்ரேட்டர், இதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் இது காமிச்சிடறேன், இந்த ஸ்க்ரீன் காமிச்சிடறேன், இல்லைன்னா வந்து அது சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, சம் ஆப்ரேட்டர்ஸ் வி கேனாட் ஓவர்லோடட். ஓகே, இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. இது எல்லாமே பை ஹார்ட் பண்ண. பிகாஸ் ஏதாவது ஒண்ணுக்கு தான் கொடுத்துட்டு இந்த நாலும் இல்ல வேற எல்லாம் கொடுத்துட்டு ஏதெങ്കിലും ஒரெண்ணம் கொடுத்துட்டு இதுல ஓவர்லோட் பண்றது எதுவும் கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா 3 எண்ணம் ஓவர்லோட் பண்றது கொடுத்துட்டு ஒன்னும் இல்லாதது கேட்பாங்க. அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. அதனால மறுபடியும் நோட்ஸ் எடுத்து எழுதி படிக்கணும். ஓகே, ஸ்கோப் ஆப்ரேட்டர், சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், மெம்பர் செலக்டர், மெம்பர் பாயிண்டர் செலக்டர், டெர்னரி ஆப்ரேட்டர், ஒவ்வொன்றத்தோட பேரும் தெரியணும், சிம்பிளும் தெரியணும். ஓகே, சைஸ் ஆஃப்க்கு சிம்பிள் இல்லை, மற்றதுக்கெல்லாம். ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஒரு விதமாகவும் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனோ நார்மல் ஃபங்க்ஷனோ என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பா ஓவர்லோடே பண்ண முடியாது. ஆனா சிலதெல்லாம் வந்துட்டு ஓவர்லோட் பண்ணலாம், நார்மலா பண்ண முடியும். ஆனா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாததும் இருக்கு. ஓகே, அந்த லிஸ்ட்டும் நீங்க படிக்கணும். இது வந்து நார்மல் ஆப்ரேட்டர், நார்மல் மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஈஸியா நம்ம ஓவர்லோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இது நாலுமே வந்து ஓவர்லோட் பண்ண முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷன் கால் ஆப்ரேட்டர், சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர், திஸ் இஸ் அரே ஆப்ரேட்டர், ஆரோ ஆப்ரேட்டர். ஓகே, இது நாலுமே நோட் பண்ணிக்கோங்க. இதில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து டபுள் ஈக்குவல் டு எல்லாம் கொடுத்துட்டு ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சிங்கிள் ஈக்குவல் டு தான். Okay, so these are the operators cannot be overloaded when we use friend function. This is எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் we cannot, this is not at all overloaded, cannot be overloaded. Okay, மறுபடியும் அந்த பழைய பேஜுக்கு போறேன். எஸ், ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம இப்போ சொல்லியாச்சு. சம் ஆப்ரேட்டர்ஸ் cannot be overloaded using friend function. This operator must be overloaded. இது ஓவர்லோட் பண்ணணும்னா we must use what? மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, அப்புறம் யூனரி ஆப்ரேட்டர்னா உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னா? யூனரி ஆப்ரேட்டர்னா ஒரு ஆப்ரண்ட் இருக்கும். பைனரி ஆப்ரேட்டர்னா ரெண்டு ஆப்ரண்ட் இருக்கும். இப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னா ரெண்டு ஆப்ரண்ட் இருக்கு. வெறும் ஒரு ஆப்ரேட்டர், அப்போ வந்து இதெல்லாம் இது ஒரு யூனரி ஆப்ரேட்டர் தான். பிளஸ் வேணும், பிளஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ரண்ட் வேணும். இதே வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம் இல்ல, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், இதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு ஆப்ரண்ட் போதும் அல்ல. அப்ப இதெல்லாம் வந்து என்ன? யூனரி ஆப்ரேட்டர். உங்களுக்கு யூனரி ஆப்ரேட்டர்னா என்ன தெரியும் இல்ல? ஓகே, இன் கேஸ் நம்ம யூனரி ஆப்ரேட்டர் தான் ஓவர்லோட் பண்ண போறோம் அப்படின்னா சம் ரூல் இருக்கு. ஓகே, இன்கேஸ் நீங்க யூனரி
யூனரி ஆப்ரேட்டர் தான் நம்ம ஓவர்லோட் பண்ண போறோம் அப்படின்னா இஃப் ஓவர்லோடட் யூசிங் மெம்பர் ஃபங்க்ஷன் நோ எக்ஸ்பிளிசிட் ஆர்குமெண்ட் இஸ் பாஸ்ட். ஓகே, மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் படிச்சுட்டோம்ல. இது மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ற ட்ரை பண்றோம் அப்படின்னா நம்ம ஆர்குமெண்ட் எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம். அந்த ஆப்ஜெக்ட் തന്നെ ഓപ്പറൻഡാ എടുത്തുക്കും. ഓപ്പറൻഡാ நம்ம இம்ப்ளிசிட் நம்ம இது படிச்சோம்ல சிஓஏல இம்ப்ளிசிட்னு சொல்லி படிச்சோம்ல அதே மாதிரி தான். ஓகே, அதாவது ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தா போதும். இஃப் வி ஆர் யூசிங் மெம்பர் ஃபங்க்ஷன் யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்றோம் யூசிங் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நோ எக்ஸ்பிளிசிட். பட் யூனரி ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்றோம் யூசிங் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் நீட்ஸ் ஒன் ஆர்குமெண்ட். இது வந்து எம்சிக்யூ கேட்பாங்க. ஓகே, ஒன் ஆர்குமெண்ட் வேணும் because the object must be passed explicitly. Okay, friend function யூஸ் பண்றோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் பைனரி ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்றோம் அப்படின்னா என்ன ரூல்ஸ்? மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்றோம்னா one explicit argument is passed. One explicit argument is passed. இனி friend function யூஸ் பண்ணி ஓவர்லோட் பண்றோம் அப்படின்னா two arguments are passed. Okay, that means two operands are passed. அப்ப இதை எப்படி படிக்கணும் தெரியுமா? நானெல்லாம் எப்படி படிச்சிருந்தேன்னா யூனரி ஆப்ரேட்டர் போது 0 1. ஓகே, 0 1 னா மெம்பர் ஃபங்க்ஷன் ஒன்றும் வேண்டாம், ஃப்ரெண்டிന് 1. ஓகே, பைனரினா 1 2 for the member function 1 friend function 2. இப்படி யோசிச்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் வந்து கிளியர் ஆகும். இப்போ நார்மலி நம்ம வந்துட்டு ப்ளஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இன்டீஜர்ஸ், அடிஷன், ஃப்ளோட்டு இதுக்கெல்லாம் தானே யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இது வந்து என்ன பாக்ஸுங்கிறது ஒரு கிளாஸ் நேம், ரைட்? கிளாஸ் நேம், அதோட ஆப்ஜெக்ட்ஸ் B1 B2 B3. இங்கே பாருங்க இந்த ப்ளஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்? இன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ கம்பைலருக்கு வந்து நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் இது கொடுக்கும்போது கம்பைலர் வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, இந்த பிளஸ் வந்துட்டு முன்னாடி வந்து ரெண்டு இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் அந்த பில்டிங் டைப்ஸ் தான் இருக்கணும். இது வந்து ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து ஆட் பண்ணதுக்கு கம்பைலருக்கு தெரியாது. ஸோ நம்ம டிஃபைன் பண்றோம். நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டர் நான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன், இந்த ஆப்ரேட்டர் நான் இந்த இந்த ஆப்ஜெக்டை ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். இல்லைன்னா வந்து மைனஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டும் சைஸை வந்து சப்ட்ராக்ட் பண்றேன். வந்து நான் வந்து டிஃபைன் பண்றேன். தட் இஸ் வாட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ இது இங்க கொடுத்திருக்கிறனால ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிறனால இது ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். இதுக்கு நம்ம என்ன இது படிச்சிருந்தோம்? சிண்டாக்ஸ் ரிட்டர்ன் டைப் ஆப்ரேட்டர் OP ஆர்குமெண்ட் லிஸ்ட்னு படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி ஆர்குமெண்ட் லிஸ்டோட நம்பர் படிச்சோம். நார்மல் அதாவது யூனரி நாட் யூனரி பைனரி ஆப்ரேட்டரா இருந்தேன்னா நார்மல் ஃபங்க்ஷனுக்கு 1, ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனுக்கு 2 படிச்சோம் இல்லையா? 1 2ன்னு ரிமெம்பர் பண்ண சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம பண்ண போறது இந்த 1 2. நம்ம இப்போ இங்க இந்த ப்ரோக்ராமில் நம்ம இப்ப பண்ண போறது என்ன? நம்ம இப்ப பண்ண போறது பிளஸ் தான். பிளஸ் அப்படின்னு ஒரு யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர் போது நமக்கு எத்தனை யூனரி ஆப்ரேட்டர் திஸ் இஸ் a normal function not a friend function, so we have to use only one பேராமீட்டர். ஓகே, அதனால தான் வந்து ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ரிட்டர்ன் டைப் என்ன வேணும்? ரிட்டர்ன் டைப் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது கிளாஸ் நேம் தான். தட் மீன்ஸ் நான் இங்கே ஆப்ஜெக்ட் தான், இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிட்டு நியூ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணது பாருங்க. நியூ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாக்ஸுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது எதுக்காகனா இட்ஸ் ஹோல்டிங் த வேல்யூ ஆஃப் திஸ் அடிஷன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு நியூ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டெம்ப்ளேட் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் இங்க பண்ணியிருக்கேன். நாட் ஆப்ஜெக்ட், ஒரு வேரியபிள் இங்க இது கொடுத்துருக்கேன். அதுல வந்துட்டு அதோட சைஸ் ஈக்குவல் டு சைஸ் பிளஸ் பி டாட் சைஸ். இப்போ நம்ம இந்த ஆர்குமெண்ட்ல என்ன கொடுக்குறோம்? ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் ஆயிருக்கு. இது என்ன இருக்கும்னா செகண்ட் ஆப்ஜெக்டா இருக்கும். செகண்ட் ஆப்ஜெக்ட் தான் இங்க ஹோல்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சைஸ் பிளஸ் பி டாட் சைஸ் இங்க பார்த்தேன்னா B3 ஈக்குவல் டு B1 பிளஸ் B2னா இந்த B2 வேல்யூ தான் போயிட்டு இங்க போய் ஸ்டோர் ஆகுது. பிகாஸ் இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பாக்ஸ் B அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த பிக்கு பதில் நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். இந்த பிக்கும் இந்த பிக்கும் யாதொரு ரிலேஷனும் இல்ல. இப்போ நீங்க இந்த பாக்ஸ் உங்களோட பேரு கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சரவணன். ஓகே, பாக்ஸ் சரவணன் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். அதாவது நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த பி இருக்கு அப்படின்னா இந்த பி இங்க B3 B1 கொடுத்துருக்கு. அதனால இங்க பி அது மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ பாக்ஸ் பி.
ஓகே. ஸோ டெம்ப் டாட் சைஸ் ஈக்குவல் டு சைஸ் பிளஸ் பி டாட் சைஸ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்க போயிட்டு இந்த செகண்ட் வேல்யூ செகண்ட் என்ன பி1 பிளஸ் பி2ன்னு இருக்குல்ல, இந்த பி2 போயிட்டு இங்க இது பி2 தான். அப்ப இது என்ன திஸ் டாட் கரண்ட் ஆப்ஜெக்டோட வேல்யூ இங்க ஸ்டோர் ஆகும். கரண்ட் ஆப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. ஸோ பி1ஓட வேல்யூ என்ன 5, இதுல போய் 5ம் தென் பிளஸ் தென் 7. இது வந்துட்டு இது இந்த பாக்ஸ் வீக் கொடுத்துக்கிறது 7. ஓகே, 5 plus 7 equal to 12 அப்படின்னு இங்க போய் ஸ்டோர் ஆகும். தென் ரிட்டர்ன் டெம்ப். ரிட்டர்ன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். தட் இஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாரி 5 plus 7 12 அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் வரும். இது நார்மலா இது இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். சிம்பிள் கான்செப்ட் தான். இது நார்மலா நம்ம ஆப்ரேட் பண்றோம், அதே தான் நமக்கு பிளஸ் தான் யூஸ் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் வந்து டிஃபைன் பண்றோம், அவ்வளவுதான். எப்படி டிஃபைன் பண்றோம்? ரிட்டர்ன் டைப், தென் ஆப்ரேட்டருங்கிற கீவேர்டு, தென் என்ன ஆப்ரேட்டர் பிளஸோ மைனஸோ ஸ்டாரோ என்ன வேணா கொடுக்கலாம். அதுக்குள்ள ஒரு பேராமீட்டர் இஃப் இட் இஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் அண்ட் பைனரி ஆப்ரேட்டர் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னா 1. அது வந்து ரூல் பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியுது இல்ல, ஒரு இதுவுமே இல்லை. இதே வந்து நீங்க மைனஸா இருந்த ஸ்டார் எல்லாம் போடலாம். இது வந்து என்ன ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா இந்த பிளஸ்க்கு வந்துட்டு இங்க 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணணும். நாட் பாக்ஸ் பி மட்டும் பத்தாது, 2 எண்ணம் வேணும். அது மட்டும் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் கேட்க போறது இல்ல. பட் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு வந்து தியரி ஆன்சர் பண்ண முடியும் அதுக்காக. ஓகே, ஸோ நவ் இப்படி டிஃபைன் பண்ணிருக்கனால நவ் திஸ் கம்பைலர் நோஸ் ஹவு டு அப்ளை பிளஸ் ஆன் பாக்ஸ் ஆப்ஜெக்ட் தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ரீகால் திஸ் பார்ட். பாலிமார்பிசத்துல கம்பைல் டைம் பார்த்தோம். கம்பைல் டைம் பாலிமார்பிசத்துல ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இருக்கு, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இருக்கு. ரெண்டுமே நம்ம டீட்டெயிலா படிச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரன் டைம் பாலிமார்பிசம். ரன் டைம் பாலிமார்பிசம் படிக்கணும் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் ரன் டைம் நல்லா படிக்க முடியும். அதனால அது முடிச்சுட்டு நம்ம இதுக்கு வரலாம். ரன் டைம் அதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். ரன் டைம் பாலிமார்பிசம் மீன்ஸ் when an object is linked with a function at run time. ஆப்ஜெக்ட் வந்து இப்ப இங்க இதுல எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து கம்பைல் டைம்ல வந்து லிங்க் ஆகுது. கம்பைலர் வந்து செக் பண்ணுது இந்த ஆப்ஜெக்ட் இது ஆட் பண்ணணுமா இல்லையா, அந்த கனெக்ஷன் நடக்கிறது பைண்டிங் நடக்கிறது கம்பைல் டைம்ல. அது ரன் டைம்ல பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ரன் டைம் பாலிமார்பிசம். அது எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அது நம்ம டீட்டெயிலா படிப்போம். அதுக்கு முன்னாடி அது படிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் எல்லாம் வந்துட்டு எதுக்கு இந்த ரன் டைம் பாலிமார்பிசமே பண்றது எதுக்கு எதுல தெரியுமா? ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ்ல டிரைவ் பண்றோம் அப்படின்னா ஒன் பேஸ் கிளாஸ் இஸ் தேர், தட் கிளாஸ் இஸ் டிரைவ்ட் பை அனதர் கிளாஸ். அப்போ ரெண்டு கிளாஸுக்குமே வந்து சேம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இந்த ரன் டைம் பாலிமார்பிசம் வருது. இப்போ நார்மலா நீங்க படிச்சிருக்கிறது இப்போ என்ன ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் படிச்சிங்க, அதே கம்பைல் டைம் பாலிமார்பிசம் படிச்சோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ல நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம்? ஒரே ஃபங்க்ஷன் நேம், சேம் ஃபங்க்ஷன் நேம் இன் த சேம் ப்ரோக்ராம். ஐ மீன் சேம் கிளாஸுக்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் நேம் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. அதுதானே ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஆனா டிஃப்ரெண்ட் கிளாஸுக்குள்ள ஐ மீன் டிஃப்ரெண்ட் கிளாஸ் மீன்ஸ் ரிலேட்டட் கிளாஸ். ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. ஓகே, அந்த டிரைவ் கிளாஸ் இஸ் யூசிங் த சேம் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் பேஸ் கிளாஸ். அதுக்கு தான் வந்துட்டு ரன் டைம் பாலிமார்பிசம்ங்கிற கான்செப்ட் வருது. அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் தெரியாத நம்மளால இது படிக்க முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் மீன்ஸ் வாட்? இன்ஹெரிட்டிங் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை வந்து நம்ம டிரைவ் பண்றது. ஓகே, ஸோ த கேப்பபிலிட்டி ஆஃப் எ கிளாஸ் டு டிரைவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் another class is called inheritance. Inheritance is one of the most important features of object oriented. இதுல 2 பாயிண்ட் இருக்கும். அந்த சப் கிளாஸ், பேஸ் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பேஸ் கிளாஸ் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ், சப் கிளாஸ் அப்படின்னா எந்த கிளாஸ் பேரண்ட் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணி வந்திருக்கோ அதுதான் வந்துட்டு சப் கிளாஸ். ரைட், இதுக்கு இன்னொரு பேர் என்ன? டிரைவ் கிளாஸ்னு சொல்லுவோம். பேஸ் கிளாஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? சூப்பர் கிளாஸ்னு சொல்லலாம். ரைட், the class whose properties are inherited by subclass base class or super class னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல ஒரு மெயின் கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரீயூசபிலிட்டி. அதாவது inheritance allows us to reuse existing code. If you want to create new class and an existing class already has some fields or methods we need, we don't have to rewrite them. நம்ம வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸை வந்து நம்ம கிளாஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வேணும், என்னோட புது கிளாஸுக்கும் வேணும் அப்படின்னா நான் இதுக்கு மறுபடியும் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கணும். ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் தட் பேஸ் கிளாஸ். ரைட், அந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணா போதும் இல்லையே, அப்ப எனக்கு அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்.
இப்போ நம்ம என்ன மறுபடியும் எழுத தேவையில்லை. ஸோ we can just reuse it. Instead we can derive the instead we can derive the new class from the existing one. This way the new class automatically gets the fields and methods of the existing class. Okay, so இது பார்த்தேன்னா ஒரு மினிட். இப்போ இது மாதிரி ஓகே ஒரு இது ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் பாருங்க, திஸ் இஸ் சூப்பர் கிளாஸ். சூப்பர் கிளாஸ்ல இருந்து வந்து வேற கிளாஸஸ் வந்து டிரைவா இருக்கு. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்ட். இதுல வந்து நமக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம அங்க படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸுக்கு வந்துட்டு மோட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. நம்ம எந்த விதமா வந்துட்டு நம்ம இன்ஹெரிட் பண்ண போறோம். பப்ளிக்கா இன்ஹெரிட் பண்ண போறேனா, பிரைவேட்டா இன்ஹெரிட் பண்ண போறேனா, ப்ரொடெக்டடா பண்ண போறேங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். when one class is derived from another, the way members are inherited depends on the mode of inheritance. நம்ம எந்த டைப் மென்ஷன் பண்ணிருக்கோம் அது 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 தகுந்த மாதிரி தான் நமக்கு ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் ஃப்ரம் த பேஸ் கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பப்ளிக் இன்ஹெரிட்டன்ஸ். பப்ளிக் இன்ஹெரிட்டன்ஸ் வழியா நான் வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்னா, இந்த பப்ளிக் பேஸ் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பப்ளிக் மெம்பர்ஸும் ரிமைன் சேம், பப்ளிக்கா தான் டிரைவ் கிளாஸ்ல வரும். அதே மாதிரி ப்ரொடெக்டடா இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி ப்ரொடெக்டடா இருக்கும். ஆனா பிரைவேட் மெம்பர்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது எதிலுமே பப்ளிக்கா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் ப்ரொடெக்டடா இருந்தாலும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் பப்ளிக் வில் பி பப்ளிக், ப்ரொடெக்டட் வில் பி protected. This is the most common type of inheritance. So இதுதான் வந்து யூஸ்வலா யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட் இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாமே ஒரு கொஸ்டின் தான். ஓகே, பப்ளிக் என்ன ஆயிரும் தெரியுமா, ப்ரொடெக்டடா நான் இன்ஹெரிட் பண்ண போறேன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வைப்பாங்க. அதாவது என்னோட பப்ளிக் நான் என்னோட கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ் கொடுக்குறேன். ஓகே, டிரைவ் பண்றாங்கன்னா நான் ப்ரொடெக்டடா கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன என்னோட பப்ளிக்கா இருக்கிறேன், என்னோட கிளாஸ்ல பப்ளிக்கா இருக்கிறது எல்லாத்தையும் நான் அங்க ப்ரொடெக்டடா தான் கொடுப்பேன், பப்ளிக்கா கொடுக்க மாட்டேன். ப்ரொடெக்டடா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ப்ரொடெக்டடாவோ இருக்கும். ஓகே, ப்ரொடெக்டட் வில் பி சேம் ஆஸ் ப்ரொடெக்டட், பட் பப்ளிக் வில் பிகம் protected. என்ன பிரைவேட்டை பத்தி சொல்லவே தேவையில்லை, பிரைவேட் எப்பவுமே பிரைவேட்டா தான் இருக்கும். ஓகே, ஈவன் பப்ளிக் மெம்பர்ஸ் ஆஃப் த பேஸ் கிளாஸ் ஆர் நாட் பப்ளிக் எனிமோ. தட் மீன்ஸ் பேஸ் கிளாஸ்ல பப்ளிக் எல்லாமே போயிட்டு ப்ரொடெக்டட் ஆயிரும். நவ் பிரைவேட்டா இருந்தாலும் பிரைவேட் பண்ணிட்டோம்னா இதுக்கு பிரைவேட் பண்றோம். பப்ளிக் மெம்பர்ஸ் ஆஃப் த பேஸ் என்ன நடக்குது தெரியுமா, பிரைவேட்டா நம்ம இன்ஹெரிட் கொடுக்குறோம்னா தான் இன்ஹெரிட் இது கொடுக்குறேன், அது பிரைவேட்டா தான் கொடுக்குறேன்னா பப்ளிக்கு கூட போயிட்டு பிரைவேட் ஆயிரும். ஓகே, ப்ரொடெக்டடும் பிரைவேட் எல்லாமே பிரைவேட் ஆயிரும். பப்ளிக் will become private, protected will become private, then both are hidden from outside, only accessible within the derived class. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, அந்த கிளாஸ்ல இருந்து மறுபடியும் வேற ஆளுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. புரியுதுல்ல? இப்போ இந்த ப்ரொடெக்டடும் பப்ளிக்கும் எல்லாம் வச்சுட்டோம்னா, இப்ப அந்த டிரைவ் பண்ணிருக்கிற கிளாஸ் இருக்குல்லே அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் வேற யாருக்காவது இந்த பேஸ் கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும், சூப்பர் கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாம் ஃபுல் ரெஸ்ட்ரிக்டடில் கிடையாது. பட் ப்ரைவேட்டா நீங்க வந்து ஒரு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ பிரைவேட் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஏல இருந்து ஒரு பி வந்து டிரைவ் ஆயிருச்சு, மறுபடியும் இந்த பில இருந்து இந்த இந்த ஏல இருக்கிறது எதுவுமே எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு சிக்கு வந்துட்டு பிஏ வந்து பில இருந்து சி வந்திருக்கு அப்படின்னா இந்த சிக்கு வந்து இந்த ஏஏ ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏல இருக்கிறது மொத்தமா பிரைவேட்டா தான் பிக்கு போயிருக்கு. அப்போ பின்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அதுதான் அப்போ நல்லா ஹை செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பேஸ் கிளாஸ் ஆல்சோ பிகம் பிரைவேட் இன் டிரைவ் கிளாஸ், போத் ஆர் ஹிடன் ஃப்ரம், ஸோ ஹிடன் ஃப்ரம் அவுட் சைட், ஒன்லி ஆக்சசபிள் இந்த பிக்கு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுவும் லிமிட்டடா தான். Okay, so private members for the base class are never directly accessible in any derived class. இது ஃபுல்லா எல்லாத்தோட மொத்தமா நான் ஒரு ஹிண்டா கொடுத்துருக்கேன். பிரைவேட் எந்த ஸ்பெசிஃபையரா இருந்தாலும், பிரைவேட்டா இருந்தாலும் எதா இருந்தாலும், ப்ரொடெக்டடா இருந்தாலும், பப்ளிக்கா இருந்தாலும், பிரைவேட் மெம்பர்ஸ் எப்பவுமே டிரைவ் கிளாஸ்ல பிரைவேட்டா தான் இருக்கும். ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ் கேன் டிரெக்ட்லி ஆக்சஸ் இன்சைட் த டிரைவ் கிளாஸ். டிரைவ் கிளாஸ்ல வேணா ப்ரொடெக்டட் மெம்பர்ஸுக்கு வந்து நீங்க ப்ரொடெக்டடா இருக்கு செட் பண்ணிருக்கேன்னா டிரைவ் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும், வேற யாருக்குமே போயிட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது ப்ரொடெக்டடா இருக்குன்னா. ஓகே, பப்ளிக்னா மட்டும்தான் எல்லாருக்குமே அவுட் சைடுக்கு எடுக்க முடியும். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் படிச்சது வந்துட்டு அப்படியே ஒரு இதா கொடுத்துருக்கேன். டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பேஸ் கிளாஸ், மெம்பர், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், பப்ளிக். பப்ளிக் வந்துட்டு பப்ளிக்கா இருக்கிறது எல்லாமே இது பப்ளிக் ஆயிரும். ப்ரொடெக்டட் அது அப்படியே இருக்கும். ப்ரொடெக்டட் மட்டும் என்ன ஆகுது, ஃபுல்லா ப்ரொடெக்டட், தென் பிரைவேட்.
ப்ரைவேட் வந்து எல்லா ஆல் த எப்பவுமே ஹிடனா இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். சிம்பிள் தான். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒன் பேஸ் கிளாஸ், ஒன் derived class. That is single inheritance. Okay, derived only from one superclass. It inherits the properties and behaviors of single parent class. It is also known as simple inheritance. Okay, simple inheritance சொல்லலாம். இதுக்கு ப்ரோக்ராம் பார்த்தேன்னா இங்க பாருங்க, ஒரு பேஸ் கிளாஸ் அனிமல் இருக்கு. அப்புறம் ஒரு கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, இந்த கேட் என்ன பண்ணுது, பப்ளிக்கா வந்து இந்த அனிமலை வந்துட்டு டிரைவ் பண்ணுது. அதாவது கேட் எப்படி டிரைவ் வந்திருக்கு, கேட் வந்து இந்த அனிமல்ல இருந்து வந்திருக்கு. இந்த அனிமலுங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் a derived class. Okay, so from this animal this cat came. So this is a single inheritance. அதனால என்ன பண்ணுது, இங்க வந்து பப்ளிக்லி வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு கேட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிரைவ் பண்ணிருக்காங்க, void meow அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு கேட்டுக்கு, அதாவது நம்மளோட இந்த டிரைவ் கிளாஸுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட்டா இருக்கு. அப்புறம் இந்த சி வந்துட்டு டாட் சவுண்ட், அதாவது சி டாட் சவுண்ட் அப்படின்னு இங்க சவுண்டுன்னு ஏதாவது இருக்கா, சவுண்டுன்னு ஃபங்க்ஷன் இங்க இருக்கா, இல்ல. பட் சவுண்டுங்கிற ஃபங்க்ஷன் அனிமல் இருக்கு. இட் கேன் ஈஸிலி யூஸ் திஸ் பிகாஸ் திஸ் கிளாஸ் இஸ் இன்ஹெரிட்டட், பப்ளிக்லி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த அனிமல். அதனால அனிமலோட சவுண்டுங்கிற ஃபங்க்ஷன் இது வந்து யூஸ் பண்ணிக்குது. ஓகே, இதோட அவுட்புட் இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். செகண்ட் ஒன் இஸ் மல்டிபிள் இன்ஹெரிட். மல்டிபிள் அப்படின்னு இந்த இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மல்டிபிள் அண்ட் இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நான் காமிக்கிறேன். மல்டிபிள் அண்ட் ஹைரார்கிக்கல் எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகுறது தான். அது நோட் பண்ணிக்கோ. அந்த ஃபிகர் வந்து மைண்ட்ல வந்தா போதும். ரெண்டு மேல இருக்கும், ரெண்டு கிளாஸ் மேல இருக்கும் இது மல்டிபிள்னா. ஓகே, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு கிளாஸ் வந்து ரெண்டு கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆகுது. மோர் தான் ரெண்டுன்னு இல்ல, மோர் தான் ஒன் கிளாஸ்ல இருந்து ஒன் கிளாஸ் டிரைவ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒன் சப் கிளாஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் மோர் than one class. It inherits the properties and behaviors of both the classes. இந்த கேட்டுக்கு வந்து அனிமலோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கோ அதுவும் இருக்கும். பெட்டுக்கு என்னென்ன இருக்கோ, பெட்டுங்கிற கிளாஸுக்கு என்னென்ன இருக்கோ அதுவும் எடுக்கும். ரெண்டுமே வந்துட்டு இந்த கேட்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஓகே, அதுக்கு ப்ரோக்ராம் பார்த்தேன்னா அது எப்படி எழுதுவோம், நான் முன்னாடி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது நம்ம இது இது யூஸ் பண்ணுவோம். பப்ளிக், அதாவது இது வந்துட்டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ் பெட்டு, இது வந்து அனதர் பேஸ் கிளாஸ். திஸ் இஸ் ஒன் பேஸ் கிளாஸ், திஸ் இஸ் அனதர் பேஸ் கிளாஸ். இது வந்துட்டு இன்ஹெரிட்டட் கிளாஸ், இல்லைன்னா டிரைவ்டு கிளாஸ், இல்லைன்னா சப் கிளாஸ். ஓகே, இல்லைன்னா சைல்டு கிளாஸ்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து இதுக்கு டிக்ளரேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். கிளாஸ் கேட், அதுக்கப்புறம் ஒரு இது யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் பப்ளிக் அனிமல், பப்ளிக் பெட். அதாவது இது என்ன பண்றோம், இந்த அனிமலையும் பெட்டையும் ரெண்டு கிளாஸ்ல இருந்து நான் கேட் டிரைவ் பண்ணிருக்கேன் யூசிங் பப்ளிக்லி. ஓகே, அதுக்கப்புறம் நான் void meow அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஆனா இதுக்கு வந்துட்டு இது எல்லாத்தோட ஃபீச்சர்ஸ் இதுக்கு கிடைக்கும். ஓகே, பாருங்க, சி டாட் ஈட் அப்படின்னா ஈட் யாருக்கு, அனிமலுக்கு. அனிமல் ஈட் பண்ணும்ல, அதோட ஃபங்க்ஷன் இது யூஸ் பண்ணிக்குது, சி டாட் ஈட். அப்போ இதுல என்ன இருக்கிற கோடிங் எல்லாம் மறுபடியும் இந்த சீல், இந்த கேட்டில் போய் எழுத தேவையில்லை இதுக்கான கோடிங் எல்லாமே, பிகாஸ் இது சேம் தானே பண்ணுது. அப்புறம் சி டாட் பிளே வந்துட்டு பெட் டாக் மட்டும்தான் பிளே பண்ணும். பெட் டாக் எல்லாம் பெட்ஸ் தான் வந்துட்டு பிளே பண்ணும். அப்போ பிளே பெட்டோட கிளாஸ்ல இருக்கிற பிளே ஃபங்க்ஷன்ஸோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, third type is multi-level. Multi-level means A to B, then B to C. இது மாதிரி. ஓகே, அனிமல் இருந்து மேமல்ங்கிற கிளாஸ் வந்தது, மேமல்ங்கிற கிளாஸ்ல இருந்து கேட்டுங்கிற கிளாஸ் வந்தது. ஓகே, ஸோ இந்த கேட்டுக்கு மேமலோடையும் அனிமலோடதும் இருக்கும், மேமலுக்கு வந்து அனிமலோடதும் இருக்கும். அது மாதிரி. ஸோ மல்டிலெவல் இன்ஹெரிட்டன்ஸ், a derived class is created from another derived class. It's a derived class actually. derived கிளாஸ்ல இருந்து இன்னொரு derived கிளாஸ் வந்திருக்கு அப்படின்னா தட் இஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இது இப்போ பார்த்தேன்னா அனிமல், அப்புறம் மாமலுக்கு வந்துட்டு மாமல் எங்கிருந்து வந்திருக்கு, அனிமல்ல இருந்து வந்திருக்கு. அதனாலதான் பப்ளிக் அனிமல் கொடுத்திருக்கு. அது என்ன பண்ணுது, பிரீத் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸ் கேட் வந்து என்ன பண்ணுது, மாமல்ல இருந்து இந்த
கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்கு. அப்புறம் சேம் தான். ஓகே. நெக்ஸ்ட் ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா நம்மளோட மல்டிபிளோட ஆப்போசிட். அதாவது அங்க 2 பேஸ் கிளாஸ் இருந்ததுன்னா இங்க ஒரு பேஸ் கிளாஸ் ஆனா மோர் தேன் 1 சைல்டு அப்படின்னா ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, மோர் தேன் 1 சப் கிளாஸ் இஸ் derived from a single base class. பார்த்தேன்னா அனிமல் கிட்ட இருந்து கேட்டும் வந்திருக்கு, டாகும் வந்திருக்கு. இல்லைன்னா வந்து வேற இருக்கும் கூட வேணா கொடுக்கலாம், காட் அப்படியே தான் கொடுக்கும். ஓகே, ஸோ பார்த்தேன்னா அனிமல் கேட் வந்து எங்க இருந்து வந்திருக்கு, பப்ளிக் அனிமல். ஓகே, அதே மாதிரி டாகும் பப்ளிக் அனிமல், 2 கிளாஸுமே வந்துட்டு சேம் இதுல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு டாகுக்கும் வந்து அனிமலோட எல்லாமே கிடைக்கும். பார்த்தேன்னா கேட்சி டாகுக்கு வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. டியும் பார்க்கு யூஸ் பண்றாங்க. டி வந்து என்ன பண்ணுது, டிக்காக ஒரு டிக்குன்னு சொல்லிட்டு தனியே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, தட் இஸ் பார்க்கு. அது கூடாம டி என்ன பண்ணுது, இந்த அனிமலோட ஈட்டும் யூஸ் பண்ணிக்குது. ஓகே, அதே மாதிரி கேட்டுக்கு தனியே வந்து கேட்டுக்கிட்ட ஒரு செப்பரேட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது கூடாம அனிமலோட ஈட்டுங்கிற ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் இஸ் ஹைபிரிட். ஹைபிரிட் அப்படின்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆல், லைக் ஹைரார்கிக்கல், மல்டிபிள், இதெல்லாமே வந்து கம்பைன் பண்ணிட்டு நம்ம கொடுக்கலாம். தட் இஸ் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், மல்டிபிளும் இருக்கு, ஹைரார்கிக்கலும் இருக்கு. நெக்ஸ்ட், இப்போ நம்ம முன்னாடி படிச்சது எல்லாமே ரீகால் பண்றதுக்காக இது கொடுத்தேன். பாலிமார்பிசத்துல கம்பைல் டைம் படிச்சோம். ரன் டைம் பாலிமார்பிசம் படிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்ட் படிச்சுட்டோம், ரைட்? இனி நம்ம ரன் டைம் பாலிமார்பிசம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, so when an object is linked with a function at runtime, it is called runtime polymorphism. Okay, the runtime polymorphism can be achieved by function overriding. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிளாஸுக்குள்ள 2 ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்றது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஆனா ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதே ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் டிரைவ் கிளாஸ்லயும் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதனை வந்து என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். இந்த ஃபங்க்ஷன் ஓவர் So function overriding என்ன? Function overriding means redefining a base class function in the derived class with the same signature. That is the same return type and parameters. நம்ம முன்னாடி படிச்ச ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிலும் நம்ம சிக்னேச்சர் ரிலேட்டடா படிச்சோம். ஆனா அங்க வந்து சேம் சிக்னேச்சரா இருக்கக்கூடாது, பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகணும் நம்ம படிச்சிருந்தோம். ஆனா இங்க வந்துட்டு ஓவர் ரைடிங் பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல தானே யூஸ் பண்றோம். அப்ப வந்துட்டு பேஸ் கிளாஸ்ல என்ன நம்ம ஃபங்க்ஷன் என்ன சிக்னேச்சர் கொடுத்துருக்கோமோ சேம் சிக்னேச்சர் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் சொல்றோம். ஓகே, சேம் சிக்னேச்சர், ரிட்டர்ன் டைப், பேராமீட்டர்ஸ், நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், டைப்ஸ், எவ்ரிதிங் ஷுட் பி சேம். அது என்ன பண்ணுது, பேஸ் கிளாஸ்ல நம்ம இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம அது ரீயூஸ் பண்றோம், சேமா வந்து ரீடிஃபைன் பண்றோம் எங்கே, டிரைவ் கிளாஸ்ல. அதுக்கு தான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் சொல்றோம். It can only be done inside the derived classல மட்டும்தான் பண்ண முடியும். This features allows the derived class to provide its own version of the function that already exists in the base class. Already base classல ஒரு function இருக்கு, அதே ஃபங்க்ஷனே வித் சேம் சிக்னேச்சர் நான் வந்து என்னோட ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு நான் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் எனக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட கிளாஸுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி நான் என்னோட ஒரு ஓன் வேர்ஷன் கிரியேட் பண்ணிடுவேன் யூசிங் த சேம் ஃபங்க்ஷன் ஆஃப் பேஸ் கிளாஸ். அதுதான் ஓவர் ரைடிங். Since the function to be executed is decided at runtime, depending on the object, method overriding comes under runtime polymorphism. ஓகே, இது வந்து ரன் டைம்ல தான் வந்து டிசைன் பண்றோம். சின்ஸ் ஃபங்க்ஷன் டு பி எக்ஸிக்யூட், அது ரன் டைம்ல டிசைன் பண்ணும்போது அதனால அது என்ன பண்ணுது, மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் கம்ஸ் அண்டர் ரன் டைம் பாலிமார்பிசம். ஓகே, இது ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் ரன் டைமா பண்ணணும் அப்படின்னா வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அது யூஸ் பண்ணி தான் நம்ம ரன் டைமா நம்மளால பண்ண முடியும். அதை பத்தி அது ரன் டைமா வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் கொடுக்கலான்னா என்ன ப்ராப்ளம் வரும், அது எல்லாமே நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ அதோட ஒரு ஓவரால் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அனிமலுங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன, சவுண்டு அதெல்லாம் இருக்கு. ஓகே, சவுண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு இங்க எல்லாமே அண்டர்ஸ்டூட். ஓகே, இது எல்லாமே எழுதி இருக்கு, நம்ம ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், பட் பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷனும் அதோட சவுண்டு எல்லாமே இங்க வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகே, நவ் டாக் வந்து என்ன பண்ணுது, இந்த அனிமலை வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ டாக் இஸ் த சப் கிளாஸ். நவ் வாய்ட் சவுண்ட், சேம் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்றாங்க. ஓகே, முன்னாடி நம்ம படிச்சதுல எல்லாம் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருந்தோம் இல்ல, பார்க்கலாம் சொல்றேன். வாய்ட் சவுண்ட்,
சேம் ஃபங்க்ஷனே நம்ம வித் சேம் சிக்னேச்சர் இங்க வந்து எதுவுமே இல்லை பேராமீட்டர், இங்கே எதுவுமே பேராமீட்டர் இல்லை. ஸோ நவ் திஸ் ஓவர் ரைடிங் இஸ் ஹேப்பன் ஹியர். ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு டாகோட சவுண்ட் ரிலேட்டடா காரியங்கள் எல்லாம் இங்க எழுதியிருக்கும். நம்ம அதை எதுவுமே ப்ரோக்ராமில் நான் கொடுக்கல, பட் அதான் அண்டர்ஸ்டூட். ஓகே, ஸோ நம்ம ஆனிமலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது, டாகுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது. a டாட் சவுண்ட் அப்படின்னா வந்துட்டு அனிமல் வெர்ஷன் கால் பண்ணது. d டாட் சவுண்ட் அப்படின்னா டாக் வெர்ஷன், டாகோட வெர்ஷன் இந்த சேம் ஃபங்க்ஷனை இங்க ஓவர் ரைட் பண்ணிட்டு இதோட டாக் வெர்ஷன் சவுண்ட் வந்து இங்க கால் பண்றது. ஓகே, இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங்கோட சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, இது இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இதுதானே நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல இதே மாதிரி தானே படிச்சோங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். இப்போ ஓகே, இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான். இதே வந்து நீங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். பிகாஸ் நம்ம படிச்சோம் டிரைவ் கிளாஸ்ல தான் வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், ஓவர் ரைட் பண்ண முடியும், வெதர் இட் இஸ் சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஆர் மல்டி லெவல் எதா இருந்தாலும். ஓகே, ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம முன்னாடி படிச்ச எக்ஸாம்பிள்ல நம்ம ஓவர் ரைடிங் பண்ணல, ஆக்சுவலி நோ ஓவர் ரைடிங். ஏன்னா இதுக்கான கேட்டுக்கு வந்துட்டு கேட்டுக்கு ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் இங்க கிரியேட் பண்ண தவிர இவங்க வந்துட்டு இந்த ஆனிமலோட ஈட்டுங்கிற ஃபங்க்ஷன் இங்க வந்து ஓவர் ரைட் பண்ணல. அது ஓவர் ரைட் பண்ணுவோம் மீன்ஸ் என்ன தெரியுமா, அதை யூஸ் பண்ணிட்டு அதை எடுக்கிறோம் நம்ம கிளாஸுக்கு எடுத்துட்டு நம்ம அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்றோம். அதுதான் ஓவர் ரைடிங். சேம் திங்கை கொண்டு எடுத்துட்டு நானும் என்னோட രീതിക്ക് வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவேன். ஓகே, ஆனா அதுக்கு பதில் நான் இங்க எது யூஸ் பண்ணிருக்கேன், இந்த ஈட்டை வந்து நான் கால் பண்றேன், சி டாட் ஈட்னு சொல்லி கால் பண்றேன். ஆனா அதை அப்படியே யூஸ் பண்றேன். அதாவது இந்த அனிமல்ஸ் ஈட் ஃபுட் அந்த அனிமலோட சேம் வந்து நான் இங்க யூஸ் பண்றேன். ஓகே, நானா வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி எதுவும் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல இதுல. ஆனா திஸ் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வித்தவுட் ஓவர் ரைடிங். இது ஓவர் ரைடிங் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வித் ஓவர் ரைடிங். இங்க என்ன பண்ணிருக்கு, வாய்ட் சவுண்டு அனிமலோடது அது அப்படியே வந்துட்டு இங்க வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கு. வாய்ட் சவுண்ட் அப்படியே இன்ஹெரிட் பண்ணிருக்கா. എന്നിട്ട് இந்த இதுக்குள்ள வந்துட்டு டாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் பண்ணிருக்கு. இங்க வந்துட்டு ஜெனரிக் அனிமல் சவுண்ட் இருக்கு, இங்க வந்து டாக் பாக்ஸ்னு கொடுத்துருக்கு, ஓவர் ரைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது, டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு a டாட் சவுண்ட் d டாட் சவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது எடுக்குது. d டாட் சவுண்ட் அப்படின்னா டாகோட சவுண்டோட இந்த டாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ சேம் ஃபங்க்ஷனையும் இங்க ஓவர் ரைட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வித்தவுட் ஓவர் ரைடிங் தான். இங்கே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓவர் ரைடிங் அப்படின்னா சேம் ஃபங்க்ஷன் இங்கேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு சம் சேஞ்சஸ் பண்றது, இங்க அது பண்ணல. ஓகே, ஆனா இங்க வந்து அதே வந்து யூஸ் பண்ணிருக்கு. அது புரியதுக்காக தான் வந்துட்டு ரெண்டுமே ஒரு பேஜ்ல போட்டிருக்கேன். இங்க வந்து சைல்ட் டாக் ரீடிஃபைன்ஸ் பேரண்ட்ஸ் மெத்தட். இது உங்களுக்கு அடுத்த பேஜ்ல நான் கொடுத்துருக்கேன். இங்க வந்து மேபி பார்க்க முடியலன்னா பாருங்க, சேம் தான். இந்த ரைட் சைட்ல இருக்கிறது மறுபடியும் இந்த பேஜ்ல கொடுத்துருக்கேன். சைல்ட் டாக் ரீடிஃபைன்ஸ் பேரண்ட்ஸ் மெத்தட் சவுண்டை வந்து சவுண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை ரீடிஃபைன் பண்றாங்க. என்னன்னு ரீடிஃபைன் பண்றேன், அந்த சவுண்டோட சேம் எடுத்துட்டு நான் போய் டாகுக்கு ரிலேட்டடா நான் எழுதுறேன் கொஞ்சம். ஓகே, ஸோ பேரண்ட் வெர்ஷன் இஸ் ரீப்ளேஸ் வென் கால் ஃப்ரம் த சைல்டு. ஓகே, சைல்டுல இருந்து கால் பண்ணும்போது பேரண்ட் வெர்ஷன் எல்லாம் கால் ஆகுது, இது வந்து கால் ஆகும். ஓகே, இது ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு, வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்கோட டிஃப்ரென்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து கேட்பாங்க. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் உங்களுக்கு தெரியும், கம்பைல் டைம் பாலிமார்பிசம். ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் இஸ் ரன் டைம். மல்டிபிள் டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர். சேம் ஃபங்க்ஷன் மல்டிபிள் டெஃபினிஷன், ஒரே மல்டிபிள் டைம் நம்ம யூஸ் பண்றோம், பட் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கேன், ரீடெஃபினிஷன் ஆஃப் பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் இன் டிரைவ் கிளாஸ் வித் சேம் சிக்னேச்சர். ஓகே, சிக்னேச்சர் சேமா இருக்கணும். சிக்னேச்சர்ஸ் இங்க வந்து சிக்னேச்சர்ஸ் மஸ்ட் பி டிஃப்ரெண்ட், இங்க வந்து சிக்னேச்சர்ஸ் மஸ்ட் பி சேம். ஓகே, இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து மல்டிபிள் டைம் நம்ம யூஸ் பண்றோம். இங்க வந்துட்டு பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் டிரைவ் கிளாஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிக்னேச்சர் சேமா இருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ்ல எல்லாம் இது யூஸ் பண்ண முடியும், கேன் பி எக்ஸிக்யூட்டட். அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஒரு கிளாஸுக்குள்ளே வந்துட்டு ஒரே நேம் யூஸ் பண்றதுக்காக தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்றோம். இதே வந்து நீங்க இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸ்ல கூட அப்படி பண்ணிக்கலாம்.
எனக்கு பேஸ் கிளாஸோடது எல்லாம் வேண்டாம். என்னோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு பி. ஓகே, அதுக்கப்புறம் டிரைவ் கிளாஸ் இருக்கு டி. டிக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையே, மேபி ஏபி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மறுபடியும் இந்த டிக்கு வந்து இவங்களோட இதே சேம் ஃபங்க்ஷன் வந்து வேற சிக்னேச்சர் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஆனா பியோட ஏதாவது ஃபங்க்ஷனை கொண்டு போய் நான் இங்க யூஸ் பண்ணும்போது அது ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் ஆகுது. ஓகே, அப்புறம் தே ஆர் இன் த சேம் ஸ்கோப். வை தே ஆர் இன் த சேம் ஸ்கோப்? பிகாஸ் அவங்க ஒரே கிளாஸ்ல தானே ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்றோம். அதனால ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ல, பிகாஸ் ஓவர் ரைட் பண்றது வந்து டிரைவ் கிளாஸ்ல, அதனால. அப்புறம் used when same function works differently for different parameters. இங்க used when derived class gives new definition for base class function. இது எப்ப யூஸ் பண்றோம்? எனக்கு சேம் ஃபங்க்ஷனை வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் வந்துட்டு எனக்கு பேஸ் கிளாஸ்ல இருக்கிற சேம் ஃபங்க்ஷனை வந்து எனக்கு யூஸ் பண்ணணும் வித் நியூ டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா நான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. The features that is not an object oriented programming concept. இது வந்து கேரளா HSSல கேட்டது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அல்லாதது என்ன? டைனாமிக் பைண்டிங் இருக்கு, மெசேஜ் பாசிங் இருக்கு, டேட்டா ஹைடிங்கும் இருக்கு. இல்லாதது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் MHset 2024ல கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரோக்ராம், ஈஸி தான். அது பெரிய ப்ரோக்ராம் பார்த்துட்டு விட வேண்டாம். இது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்கு. The above C++ source code exemplifies which of the following principle with respect to object oriented programming. Object oriented programming ஓட கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையே, அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், 4 இங்க கொடுத்திருக்கு. இதுல எந்த கான்செப்ட் வந்து இது சொல்லுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சேம் ஃபங்க்ஷனையும் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க, சேம் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர். ஸோ தட் இஸ் வாட் அது வந்து இங்க கால் பண்றாங்க. பாருங்க, 10 அப்படிங்கும்போது இது கால் ஆகும், 10 20 அப்படிங்கும்போது செகண்ட் ஒன் கால் ஆகும், அது மாதிரி. ஸோ திஸ் இஸ் வாட் பாலிமார்பிசம். நெக்ஸ்ட் ஒன், if data members are private, what can we do to access them from the class object? டேட்டா மெம்பர்ஸ் வந்து பிரைவேட்டா இருக்குன்னா எப்படி அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் கேன் நெவர் பி ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். என்ன கேட்டிருக்காங்க? அது நமக்கு கிட்ட கேட்டிருக்கிறது என்ன பண்ணணும் தான் கேட்டிருக்காங்க. வாட் கேன் வி டூ தான் கேட்டிருக்காங்க. பட் இங்க வந்து பிரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் கேன் நெவர் பி ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்புறம் கிரியேட் பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் டு ஆக்சஸ் தோஸ் டேட்டா மெம்பர்ஸ், கிரியேட் பிரைவேட் மெம்பர் ஃபங்க்ஷன் டு ஆக்சஸ் தோஸ் டேட்டா மெம்பர்ஸ், கிரியேட் ப்ரொடெக்டட் மெம்பர் ஃபங்க்ஷன் டு ஆக்சஸ் தோஸ் டேட்டா மெம்பர்ஸ். பிரைவேட் டேட்டாவை வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு படிச்சிருக்கோம். பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன், அதே பிரைவேட் எங்க இருக்கோ, இந்த பிரைவேட் டேட்டா இருக்கிற எந்த கிளாஸ்லோ அந்த கிளாஸ்ல கொண்டு போய் பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம பிரைவேட் டேட்டா வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் கிரியேட் பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் டு ஆக்சஸ் தோஸ் டேட்டா மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ரெண்ட் கிளாஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நம்ம முன்னாடி அந்த இது படிக்கும்போது ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் டைமில் வந்து படித்தோம். ஃப்ரெண்ட் என்ன படிக்காம நம்ம வந்து ரூல்ஸ் படித்தோம் இல்லை, என்னென்ன ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும்போதுன்னு படித்தோம். ஸோ வாட் இஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். In C++, friend functions and friend classes allow certain functions or classes to access private and protected members of another class. இப்போ நார்மலா நமக்கு நம்ம நார்மல் லைஃப்ல நமக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்டடா நிறைய திங்ஸ் நம்ம வைப்போம், நம்ம யாருக்குமே கொடுக்க மாட்டோம், ரைட்? ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுப்போம் இல்லை, பர்டிகுலர்லி நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுப்போம். அதேதான் இப்போ வந்து ஒரு கிளாஸ் நான் பிரைவேட்டா தான் செட் பண்ணி வச்சிருக்கேன், பிரைவேட்டா இருக்கு, யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கேன். ஸ்டில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிளாஸ், என்னோட கிளாஸுக்குள்ள நான் இவங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணி வைப்பேன். அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு என்னோட கிளாஸ்ல பிரைவேட் மெம்பரை கூட நான் ஆக்சஸ் பண்ண வைப்பேன். ஓகே, that is what in C++, friend function and friend classes allow certain functions or classes to access private and protected members of another class. This is useful when you want to give special access to some functions or classes without making the data public. அது பப்ளிக்கா பண்ணும்போது மற்றவங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஃப்ரெண்டு கிளாஸ் நான் என்ன டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன், இவங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா என்னோட பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸை வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கிளாஸாக இருந்தேன்னா என்ன, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தானே என்ன. ஃப்ரெண்ட் கிளாஸாக இருந்தேன்னா அந்த ஃப்ரெண்ட் கிளாஸுக்கு இந்த
என்டையர் இந்த ஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ள என்னென்ன மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த நம்மளோட கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல இந்த ஃப்ரெண்டு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த கிளாஸ்ல மொத்த ஃபங்க்ஷனையும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். Okay, a friend class can access private and protected members of another class. A friendship is not mutual. அது important தான். இப்போ A என்னோட if class A is friend of class B, A class B யோட friend அப்படின்னா class அதுக்கு it doesn't mean that class B is friend of class A. இப்போ கிளாஸ் ஏ கொடுக்குறாங்க, கிளாஸ் பிக்கு என்னோட கிளாஸ் ஏயோட ப்ரைவேட் டேட்டாஸ் எல்லாமே கொடுக்குறாங்க கிளாஸ் பிக்கு கொடுக்குறாங்க. பிகாஸ் கிளாஸ் பி கொண்டு போய் கிளாஸ் ஏல ஃப்ரெண்டாக வச்சிருக்கேன். அதுக்கு மீனிங் வந்துட்டு ஓகே நான் இப்படி ஃப்ரெண்டாக வச்சிருக்கனால நாங்கள் போயிட்டு கிளாஸ் பியில் டேட்டாயும் போய் எடுக்கலாம் அப்படின்னு பண்ண முடியும். அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் மியூச்சுவல். ஓகே, கிளாஸ் பி இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி, அது அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி கிளாஸ் பி போய் கிளாஸ் ஏயோட ஃப்ரெண்ட் ஆக முடியாது, ஆகாது. ஓகே, டிக்ளேர்டு யூசிங் த ஃப்ரெண்ட் அப்படி ஆகணும்னா அந்த கிளாஸை போயிட்டு இவங்க கொண்டு போய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும், அப்பதான் முடியும். டிக்ளேர்டு யூசிங் த ஃப்ரெண்ட் கீவேர்ட் இன்சைட் த கிளாஸ் கேன் பி டிக்ளேர்ட் இன் பப்ளிக், பிரைவேட் ஆர் ப்ரொடெக்டட் செக்ஷன். எங்க வேணாலும் கொடுக்கலாம், பப்ளிக்லோ ப்ரைவேட்டிலோ ப்ரொடெக்டிவ்ல எங்க வேணாலும் ஃப்ரெண்டு கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். என்ன பிரைவேட்னு கூட ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொன்னேன். அப்போ பின்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இஸ் நாட் எ மேட்டர். ஓகே, இதோட டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் பார்க்கலாம். இது வந்து என்ன கிளாஸ், திஸ் இஸ் பேஸ் கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸ் ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஏபிசியில ஏபிசியோட ஃப்ரெண்டு தான் XYZ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண போறேன். ஃப்ரெண்ட் அதுக்கு எப்படி கொடுக்கணும், ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு, அப்புறம் கிளாஸுங்கிற கீவேர்டு, ஃப்ரெண்டு, கிளாஸ், அப்புறம் கிளாஸ் நேம். இது வந்து என்ன நேம், ஃப்ரெண்ட் கிளாஸோட நேம். ஓகே, இதுக்கு என்ன மீனிங், இந்த ஏபிசிக்கு அகத்து இருக்கிற எல்லா பிரைவேட்டும் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, அப்புறம் இந்த XYZங்கிற யாரு, ஃப்ரெண்ட் கிளாஸ். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுது, அவங்க வந்துட்டு அது இதுக்குள்ள வந்துட்டு அவங்களோட மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இவங்க இருக்கிற இந்த பிரைவேட் மெம்பர்ஸ்னை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது கிளியர் ஆகும். இப்போ geeks அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அதுல பிரைவேட் int a equal to 10 friend class gfg. ஓகே, ஸோ இதுல என்ன, இது வந்து ஃப்ரெண்ட் கிளாஸோட எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இதுல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை வந்து டிக்ளேர் பண்ணிருக்கு, ஃப்ரெண்ட் கிளாஸ் ஜிஎஃப்ஜின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கு. இதுல வந்து பிரைவேட்டா இருக்கிற டேட்டா ஏ. ஓகே, ஆனா வந்துட்டு இந்த ஜிஎஃப்ஜிங்கிற கிளாஸ் வேற எங்கேயாவது டிக்ளேர் பண்ணிருக்கோம் இல்லை, வேற எங்கேயோ இருக்கு இந்த கிளாஸ். ஓகே, ஜிஎஃப்ஜிங்கிற கிளாஸ் செப்பரேட்டா இருக்கு. அந்த கிளாஸ்ல போயிட்டு பாருங்க, கீக்ஸ் ஜி, அப்புறம் அந்த ஜிங்கிறது இந்த கீக்ஸோட இங்க என்ன பண்ணுது, இந்த கீக்ஸோட ஆப்ஜெக்ட் இங்க கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, இங்க கீக்ஸோட ஆப்ஜெக்ட் இங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு நான் இந்த பிரைவேட் மெம்பரை நான் வந்து ஆக்சஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போய் ஃப்ரெண்டா டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அது பண்ணிட்டு we can access the நம்ம நார்மலா நம்ம அந்த நார்மல் ஃபங்க்ஷன் நார்மலா ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ அது மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மறக்க வேண்டாம். இது நம்ம இதோட ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்றது, இந்த எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த பிரைவேட்டை போய் ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே, இனி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னா வந்து இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இவங்கள ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்னா அந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லை, அந்த கிளாஸ்ல நிறைய ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல അല്ലെങ്കിൽ வேண்டாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு எப்பவுமே கொடுக்க மாட்டேன். அந்த பர்டிகுலர் இந்த சிச்சுவேஷன்ல மட்டும் நான் அந்த ஃப்ரெண்டுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகே, அது மாதிரி இப்போ a function outside a class that can access private or protected members of that class because it is declared as friend, it is not a member of the class, only that function is allowed the special access. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் அந்த கிளாஸ் மொத்தம், இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கோ எந்த கிளாஸ்ல இருக்கோ அந்த கிளாஸ் மொத்தமா போய் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த கிளாஸ்ல இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஆக்சஸ் கிடைக்கும்.
ஓகே. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து only that function is allowed special access. This one can be, this friend function can be a global function or a member function. அதாவது இந்த நார்மலி இப்ப நானு A அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் இருக்கு. கிளாஸ் A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்ல நானு பிரைவேட்டா டேட்டா எல்லாம் எழுதியிருக்கேன். பிரைவேட் சம்திங் எல்லாம் எழுதியிருக்கேன். ஓகே. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சிட்டு இந்த ப்ரோக்ராமுக்குள்ள ஒரு குளோபல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நான் ஃப்ரெண்டா டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃப்ரெண்டா டிக்ளேர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் இங்க குளோபல் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த ஏய வந்துட்டு இந்த பிரைவேட் டேட்டா வந்து நான் எடுத்துக்கலாம். அதான் சொல்றேன் குளோபல் ஃபங்க்ஷன். இல்லனா இப்ப முன்னாடி நம்ம இப்ப சொன்ன மாதிரி வேறொரு கிளாஸ்ல இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷனை அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் கொண்டு போய் இங்க ஃப்ரெண்டா டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ குளோபல் ஃபங்க்ஷன் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் அனதர் கிளாஸ். இதெல்லாம் அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஸ்டில் யூ ஷுட் நோ பை சான்ஸ் கேட்டேன்னா. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ரெண்ட் கிளாஸ் இம்பார்ட்டன்ட் சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட் ஷுட் பி யூஸ்ட் only for limited purpose. Okay. Too many functions or external classes declared as friends of a class with private or protected data lessons encapsulation in OOP. இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்னா எனக்கு வீட்டில் வந்து ஏதாவது ப்ரைவசி இருக்குமா? ஃபுல் டைம் வந்துட்டு அந்த எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நோ ப்ரைவசி. அதே மாதிரி டூ மச் ஃப்ரெண்ட்ஷிப், டூ மச் ஃப்ரெண்ட் கிளாஸ் வந்து என்னோட கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இந்த கிளாஸோட கான்செப்டுக்கே யூஸ் கிடையாது, இல்லாம போயிடும். என்கேப்சுலேஷன் எதுவுமே இல்லாம போயிடுது. ஸோ அதனால லிமிட்டடா தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் மியூச்சுவல்ங்கிற நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் இன்ஹெரிட்டட். இப்போ நான் வந்துட்டு ஏழு வந்துட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வச்சிருக்கேன். ஓகே. இப்ப நான் வந்து பி வந்து ஏய வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு பிக்கு வேறொரு கிளாஸ் இருக்கு. பி வந்து பில இருந்து சி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டிரைவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ சி சொல்றாங்க, ஓகே பி கிட்ட சொல்றாங்க, நீங்க ஏயோட பிரைவேட் டேட்டாஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நான் தான் உங்ககிட்ட டிரைவ் பண்ணிருக்கேன்ல, ஸோ நான் கூட யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க முடியாது. புரியுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏயோட டேட்டா வந்துட்டு பிரைவேட் டேட்டா வந்துட்டு பி ஆக்சஸ் பண்றாங்க. ஏன்? பிகாஸ் பி இஸ் எ ஃப்ரெண்ட். ஓகே. ஆனா பிக்கு ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்கு சி. சி வந்துட்டு போய் பி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு சிக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் இன்ஹெரிட்டட். த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஜாவா. ஜாவால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட் கிடையாது. ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஐ திங்க். ஓகே. Let A be the base class in C++ and B be the derived class from A with protected inheritance. Which of the following statement is false for class B கேட்டிருக்காங்க. ஸோ A வந்துட்டு B, A தான் base class, B வந்து derived class, protected inheritance. அப்போ என்ன நடக்குது? protected inheritance அப்படின்னா பப்ளிக் என்ன ஆயிரும்? Public will become protected ஆயிரும். Protected will become, இங்கே கொடுத்திருக்கேன், protected members will remain protected and private members of A never accessible in B. ஓகே. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது false என்ன கேட்டிருக்காங்க. ஸோ மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் பி கேன் ஆக்சஸ் ப்ரொடெக்டட் டேட்டா ஆஃப் கிளாஸ் ஏ. எஸ், இட் இஸ் பாசிபிள். பிகாஸ் ப்ரொடெக்டட் டேட்டா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்லே. right? Because protected will become protected only. Then it can access public data of class A. Class A oda public data access பண்ண முடியுமா? முடியும். Because public data will become protected can access, right? Member function use பண்ணி பண்ணலாம். Next one is member function of class B cannot access private data of class A. That is also true. Because member private data வந்துட்டு எந்த மாதிரி நம்ம access பண்ணாலும் even public inheritance பண்ணா கூட access பண்ண முடியாது private data. And the last one is object of derived class B can access public base class data. அதாவது class B ல public data என்ன ஆயுது? Public base class data வந்துட்டு private protected மாறிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னா. ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் cannot be accessed by objects outside the class, so the statement is false. Okay. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நமக்கு அந்த பார்ட் முடிஞ்சது. ஆப்ஜெக்ட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் முடிஞ்சது. இன்னும் வந்து மெயினாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் அதெல்லாம் தான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங்கான ஏரியா. அது மற்றபடி அந்த ப்ரோக்ராம் நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ நல்லாவே ரிவிஷன் பண்ணிட்டு நாளைக்கு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.